இந்த கதையை நான் யார்கிட்டயாவது சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதில் லவ் இல்லை, காமெடி இல்லை, ஃபைட் இல்லை, இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஐயோ சினிமாக்காரனா அவனுக்கு வந்து இந்த லொக்கேஷன் கேட்டால் கொடுக்கூடாதுன்னு இருக்கா. இதெல்லாம் சூப்பராக இருக்கு. அப்படி ஒரு கேரக்டர் வந்து என் கூட கூப்பிட்டு பலாது என்ன நீ எப்போ வந்து நேரில் வந்துட்டே இருக்கு. அவங்க தான் ஆக்டர், நீ தான் இருக்கீங்க அடிச்சு நீ அங்கே போ பண்ற தொப்பிக்கல தொப்பிலாம் அவனுக்கு கிடையாது, தூரத்து எதுவும் தெரியாது போ அப்படின்னு அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 14 நாள் அந்த மனுஷன் அங்கதான் இருந்தாரு. சரி நடந்து போறாரு, அப்படி அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. தண்ணி எல்லாம் ஊர் மக்களை மிரட்டி வந்துட்டு அந்த அடிச்சோடனே அவனுக்கு சாமி வரணும். ஒவ்வொரு ஷாட்லையும் அவருக்கு சாமி வராது, க்ரௌட்ல இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சாமி வந்துட்டு. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒருத்தர் கதறி எழுதாரு தேட்டர் வாசலில். நான் இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கல, ரொம்ப அளவுச்சுட்டாரு, மனிதன் தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசினாரு. சொல்கிறாங்க இந்த மாதிரி படத்தோட டேரக்டர்னோடனே மொத்த க்ரௌடுமே அவங்க கொடுத்த அந்த கைத்தட்டல் இருக்குல்ல, கைத்தல் கொடுத்துட்டு நான் பேசுகிறேன் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அவர் ஹரிஷ் வராருன்னா பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வணக்கம். இது மூவிபஃபுடைய சினிமா பட்டறை 2023 ரவுண்ட் டேபிள். இந்த 2023 ரவுண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2023 பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இயர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், இயர் ஆஃப் ஹேப்பனிங் சினிமா அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ரொம்ப கண்டென்ட்டுக்கு வேல்யூ கொடுத்து ஆடியன்ஸ் வந்து இந்த வருஷம் நிறைய படத்தை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ரிஷியேட் பண்ண நிறைய டைரக்டர்ஸ், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. யுவராஜ் நம்ம இருகப்பற்றுடைய டைரக்டர், ராம்குமார் பார்க்கிங்குடைய டைரக்டர், மந்திரமூர்த்தி அயோத்தியினுடைய இயக்குனர், ஏஆர்கே சரவணன் வீரன் அதோடைய இயக்குனர், அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அருண்குமார். இன்னைக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் அவரோட ரீல்ஸ் அந்த பாட்டு வந்து அப்படியே அடித்து தூக்கிட்டு இருக்கு. நாங்கள் இன்னைக்கு தான் பாட்டுருந்தோம், ஒரு 6 லட்சம் ரீல்ஸ் பக்கத்தில் வந்து போயிடுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு மாதிரி ஓப்பனாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலாங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் வித் ராம். ஏன்னா ராம் தான் பேச மாட்டேன்னு உட்காந்துருந்தாரு. ராம், இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இயக்குனருக்கு என்ன சேலஞ்சாக இருக்குது? அதாவது ஸ்கிரிப்ட் எதை பேஸ் பண்ணி எழுதுறீங்க? ஏன்னா ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி எழுதுறீங்களா, இல்லை கன்வின்சிங்காக, இல்லை எழுதிட்டு ப்ரொடக்ஷனை தேடிக்கலாம்னு எழுதுறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இல்லைங்க எனக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தராங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டுகளே வந்து பார்த்திங்கன்னா தாட் ப்ராசஸே மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்றைக்கி பார்க்கிங் நம்ம எல்லாம் தாண்டி இன்றைக்கி பார்க்கிங் வந்து பெரிய ஹிட் ஆக்சுவலாக. இந்த அமிட்ஸ்ட் இந்த புயல் இதெல்லாம் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் பெரிய ரெகக்னிஷன் பெற்ற ஒரு படம். என்ன ரீசன் நினைக்கிறேன்? என்ன மாதிரி உங்கள் தாட் ப்ராசஸ் என்ன? இல்லை ஆக்சுவலாக அந்த பார்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்டவுன் டைமில் தான். அதுக்கு முன்னாடி இது ஐடியாவாக இருந்தது, பார்க்கிங்கிறத வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அந்த லாக்டவுன் டைமில் வந்து எல்லாமே இதாகி நம்ம ரொம்ப ஃபினான்ஷியலாக எல்லாமே டவுன் ஆனோன்னா, இப்போ நமக்கு ஒரு ஓடிடி கண்டென்ட் மாதிரி ஒரு படம் பண்ணலாம், ஒரு ஓடிடி ஒரிஜினல்ஸ் மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரியான ஒரு ஸ்கேலில் ஒரு படம் பண்ணலாம், அந்த ஸ்கேலில் மட்டும் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு. எனக்கு என்னென்னா கரெக்டாக இது ரைட்டிங்காகவே கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா 2 கேரக்டர், இந்த ஒரு சின்ன விஷயம், இதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் இதை கொண்டு போக முடியுன்றது இருந்தது. அதை தாண்டி சரி இது நம்ம ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ தூரம் நம்ம எழுத முடியுமோ எழுதுவோம்னு சொல்லி எழுதிட்டு ஃபைனலாக நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படத்துடைய டைரக்டர் தான் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ நான் அவர்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது அவருமே ஒரு கிரியேட்டருங்கிறதுனால அதை ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கிட்டார். இது வந்து இந்த படம் வந்து இது இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணலாம் அப்படின்றத கன்சியூம் பண்ணதுனால எனக்கு பட்ஜெட்டாவோ இல்லை வந்து இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவங்க எதுவுமே கொடுக்கல. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை,
அவங்க வந்து இந்த படத்துக்கு ஆர்கானிக், அதையும் தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதை தாண்டி பட்ஜெட் கொடுத்தாலும் அது இதுக்கு தேவைப்படாதுன்னு தோணுச்சு. ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு 2 காரு இதுதான் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான ப்ரொடியூசருங்கிறதுனால எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்தது ஃபர்ஸ்ட். இது இப்படி பண்ணலாம், இதெல்லாம் வந்து இந்த ஸ்கேலில் பண்ணலாம், இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. எனக்கு அதை தாண்டி வந்து இது சேலஞ்சானால் வந்து இதில் 2 கேரக்டர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஒரு 2மே ஹீரோ வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி இது ஒரு ஹீரோ கிட்ட போய் நான் அந்த கதையை நரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா இது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, ஏன்னா அதில் வந்து ஒரு டார்க் ஷேடுமே இருக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப ஈக்குவலான ஒரு அதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் அது ஒரு ஹீரோவா அவங்க வந்து இந்த கதையை கேட்கும்போது அவங்களுக்கான சில சேஞ்சஸ் நம்ம பண்ணி இந்த கதையை ஒரு மாற்றம் வருமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது எனக்கு. ஆனால் எனக்கு அது மாதிரி எனக்கு அது நடக்கலை. நான் நரேட் பண்ணோன்னுமே அவங்களுமே அதை அழகாக ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு இதில் என்ன இருக்கோ அதை வந்து பண்ணுறதுக்கு அவங்க ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு ஆர்டிஸ்ட்டுமே கொடுத்ததுனால எனக்கு அந்த தயக்கம் இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு அது பண்ணும்போது அந்த சேலஞ்ச் இருந்தது. தென் அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்குள்ளே அடாப்ட் ஆனதுனால எனக்கு அது ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஆனால் எனக்கு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்னு இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ நாங்கள் முன்னாடியே டெக்னிக்கல் டீமுமே சேர்ந்து எல்லாருமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களால் இது ஈஸியாக பிளான் பண்ண அந்த ஒரு பட்ஜெட்டில் முடிக்க முடிஞ்சது. யுவராஜ் ப்ரோ, பட்ஜெட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்று, அதாவது கம்பேக்டாக இந்த இதில் இட் ஹாஸ் ரியலி அஃபெக்டட் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இருக்கப்பட்டுங்கிறது அதோட சக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, அதோட ரெவன்யூ தாண்டி இட் ஹஸ் மூவ்ட் பீப்புள், இட் ஹஸ் சேஞ்ச் பீப்புள். நிறைய கப்புள்ஸ் மாறி நிறைய பார்த்தோம். சொல்லப்போனால் நீங்கள் விட்ட ப்ரோமோவே நிறைய பேர்த்த மாறிச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், அருண்குமார் கூட பேசிகிட்டு இருந்தோம். அது அவ்வளோ பர்சனலாக பண்ண டிஐ ஆர்டிஸ்ட் கூட இல்லை. டிஐ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அவர் வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டார் வைஃப். இது வெளியே வரதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சுக்கிறேன் மாற்றிருக்காது. இது ஒரு பெரிய தவம் இல்லை, இருக்கப்பட்டுங்கிறது ஒரு பெரிய தவம் தானே. இட் இஸ் டெஸ்டமெண்ட் ஆஃப் யுவர் மென்டல் கெப்பாசிட்டி தானே. ஏன்னா நிறைய பெர்சிஸ்டன்ஸ் தேவைப்பட்டிருக்குல்ல. அப்படிலாம் இல்லை, நம்ம அது இருக்கப்பட்டுலாம் வேற ஒரு படமாக இருந்தாலும் அதே உழைப்பு தான் இருக்க போகுது. சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அது க்ளோஸாக கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி தான். அது வேற ஒரு இதெல்லாம் வேற ஒரு படமாக இருந்தாலும் அதே உழைப்பு, அதே தவம் அதெல்லாம் இருக்க தான் போகுது. இருக்கப்பட்டனாலன்னு இல்லை, இருக்கும்போது நான் வேற ஒரு படமாக அங்கே பண்ணுறதா தான் இருந்தோம். அது பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி ஒரு ரிசல்ட் தான் நம்ம ட்ரை பண்ணுறது. பட்ஜெட்டிங் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டிங், இந்த டிரெக்டர்ஸ் பட்ஜெட் போடணுன்றதுல எனக்கு பிடிக்காது யூஸ்வலாக. அது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைரக்டரோடனே பட்ஜெட் கொடுன்னு கேட்டோம், நம்மளும் கொடுத்துருவோம். அது நம்ம யாரை வச்சு பண்ணணும்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச மேனேஜர்ஸ்லாம் கேட்டு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக அது அதிகமாக போகும்போது நம்ம தான் கேட்போம், நீ தான் சொல்கிற பட்ஜெட்டுன்றான். அதெல்லாம் அந்த வேலையை அந்த படத்தை பார்க்கல, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனில் வழக்கமாக பட்ஜெட் கேட்பாங்க. நான் சொன்னேன் என்னோட ரெக்யர்மெண்ட்ஸ் தான் நான் தருவேன். எத்தனை நாள் ஷூட்டிங்கு, எத்தனை நாள் என்ன ஆர்டிஸ்ட் வரும் எல்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கணுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அவங்க என்ன பட்ஜெட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன எக்ஸ்டெண்ட் ஆச்சு என்ன குறைஞ்சதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் அந்த ஏரியாவுக்கு நான் போகல பட்ஜெட்டுக்குள்ள. சரவணா, இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட்ஜெட் அக்ரி பண்ணிக்கிறீங்க சொன்ன மாதிரி, அப்புறம் சில சேஞ்சஸ், சில டைம் சில ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக தருவாங்க, சில டைம் அவங்களோட ஃபினான்ஷியல் பிரச்சனைனால அது சுருங்கும். இதுக்கு எவ்வளோ தூரம் வந்து நம்மளுடைய கதை கண்டென்ட் எவ்வளோ தூரம் அடிபடுதா இல்லை நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியுதா? எங்கள் சினிமாவோட ஆக்சுவல் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம இந்த கதைக்கு இந்த பட்ஜெட் வேணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துருப்போம். பட் அது திடீர்னு அந்த வாய்ப்பு வரும்போது நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுற இடத்துல தான் இருப்போம். அப்போ குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் இருக்கும், அந்த நம்பர்ஸ்குள்ளே நம்ம அதை என்ன பெஸ்ட்டு கொண்டு வர முடியுமோ அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக வீரனே பார்த்தீங்கன்னா இன்னும் அது 20 கோடி 30 கோடி கூட நம்ம பண்ண முடியும். சூப்பர் ஹீரோ கதை தான். மின்னல் முரளி கூட கம்பேர் பண்ணுறாங்க, மின்னல் முரளியில் பாதி பட்ஜெட்டு கூட அந்த லெவலில் தான் வரும். பட் அதில் நம்ம என்ன பெஸ்ட் எடுத்துகிறோங்கிற இது இருக்குது. பட் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம அது சொல்ல முடியாது, அவங்க ஒரு பிஸ்னஸ்ஸு, அவங்க ஒரு விஷயங்களுக்காக தான் அதை வரையறுத்து நம்ம சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம சைடில் அது முடியுமா முடியாதாங்கிற எடுக்கிற கால் மட்டும்தான் நம்மளோட. அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம இறங்கிட்டோம்னா முடிச்சு தான் ஆகும். அந்த மாதிரி தான். அருண் பிரதர், சித்தா வந்து அகைன் இருக்கப்பட்ட மாதிரி இது வேற ஒரு ஜோனில் போயிட்டு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பழனி அப்படி யாருமே காட்டுனதில்லை. பழனி சுற்றி இருக்கிற அந்த வாழ்வியல் வந்து சொல்லப்போனால் அந்த டைலக்ட் வரைக்கும் அவங்களோட உடை, அந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து ஒட்டி ஒரு மாதிரி. மதுரை நமக்கு தெரியும், கோயம்புத்தூர் தெரியும், நெல்லை தெரியும். பழனி வந்து ரேராக தான் கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு அதை இது பண்ணுவாங்க. நம்பர் 1.
நம்பர் 2 என்னன்னா மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். சித்தார்த் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுட்டு கம்ப்ளீட் அண்டர்டாக் கிடையாது, அது வெறும் கண்டென்ட் மட்டும்தான். கண்டென்ட்ல ஒரு ஒரு கேரக்டர். இது எப்படி இன்னொன்று சித்தார்த் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ள இன்வால்வ்ங்கிறது பெரிய சப்போர்ட்டா. ஏன்னா ஐ திங்க் ஹீஸ் ஓரளவுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சக்கூடிய ஒரு மனுஷன் நினைக்கிறேன். இன்னைக்கு வர ஐ திங்க் சிதா வந்து இன்னைக்கு எல்லாரும் பிலீவ் பண்றது பெரிய அதிசயம் கிடையாது. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நோபடி வுட் ஹவ் பிலீவ் திஸ் மூவி. ஏன்னா இது ஒரு நரேட் பண்ணும்போது பயம்தான் வரும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் டேர்ம்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் டைம்ல பார்த்தா நிறைய அன்சக்சஸ்ஃபுல் படம் தான். எதுக்குப்பா குழந்தை உடைய இதெல்லாம் காட்டுறீங்க அப்படிங்கிறதா இருக்கும். பட் ஹவு டிட் திஸ் ஹேப்பன், திஸ் ஹோல் ப்ராசஸ்? சித்தார்த்தும் நானும் சேர்ந்து படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ இந்த கதையை எடுத்துட்டு நான் சித்தார்த் கிட்ட போல. இப்போ எப்படின்னா, நான் என் கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷனில் நான் ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறேன். எனக்கு இது நானும் சித்தார்த்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். மணியாமத்து டைம்லேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். அது இப்போ அமைஞ்சது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா தெளிவா, இந்த எந்த கேள்வியுமே சித்தார்த்து கேட்கவே இல்லை. ஒரு கதை கேட்டார், அந்த கதையை ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த கதையை அவ்வளோதான் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் நடந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போ என்னோட அந்த படத்தை தூக்கி சுமந்தது சித்தார்த். அந்த இந்த விஷயத்த இந்த இதில் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இன்னும் உங்கள் படம் பார்க்கல அப்படின்னாலும் கோபப்படுவார், ஏன் பார்க்கல போய் பாருங்க அப்படி அந்த மாதிரி அவருக்கு அது ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு எனக்கே வந்து இப்போ யூஸ்வலி நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களும் இதுக்கே எங்கே வேறுபடுதுன்னா, இப்போ இவர் சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது கன்ஃபார்மாக. இப்போ சித்தார்த்து நானும் ஏதோ ஒன்று இது இவ்வளோ பொருட்செலவில் தான் பண்ண முடியுன்றது வரைக்கும் தான் என் பொறுப்பு. ஸோ இத்தனை நாளில் பண்ணால் அதுக்குள்ளே பண்ண முடியும், அவ்வளோதான். அதோட அது நின்றுச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் படித்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இதில் எப்படி சித்தார்த்து பொருந்துவார் அப்படி தான் கேட்டாங்க எல்லாருமே. அந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்தவங்க, மேனேஜர்ஸ் எல்லாருமே. ஆனால் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்ட் படித்ததுக்கும் அது இப்படி படமாக்கி வந்ததுக்குமான வித்தியாசம் அது யாரும் உணரலை. அதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப கமர்ஷியலாக தான் இருந்துச்சு. அதை எடுத்த விதத்தில் தான் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக மாதிரி இருக்குது. இப்போ இஃப் யூ ரீட் த ஸ்கிரிப்ட் இதே சீன்ஸ் தான் இருக்கும், ஆனால் உங்கள் மைண்டில் இருக்கிற விஷுவல்ஸ் வேற ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துட்டோம். பட் நீங்கள் வந்து இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஷூட்டிங்கில் நடந்துச்சா? இல்லை, அது எனக்கு தெரியும் இப்படி தான் வரப்போகுது. வேற இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சினிமா தான் அதை படிக்கும் போது ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எழுதுனது மட்டும்தான் எடுப்பேன். எனக்கு எழுத்தை தாண்டி பெருசா அந்த டெப்த்தை புரிஞ்சுக்காரு அவருக்கு தெரியும். என் கூட சேர்ந்து நின்ன ஒரே ஆள் சித்தார்த் தான். எனக்கு யாருக்குமே அங்கே புரியல அப்படி சொல்றேன். டெக்னிக்கல் டீமுக்கே இது இப்படி வரும்னு தெரியாதுன்னு சொல்றேன். டிஓபிக்கு முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் சுத்தமா புரியல என்ன நடக்குதுன்னே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் புரியாது. ஏன்னா எல்லாருமே புதுசு இல்லை, எல்லாருமே புதுசு. டிஓபி புதுசு, எடிட்டர் புதுசு. ஸோ எல்லாமே புதுசா போகிறோம். அது ஆனால் எனக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. சரியோ தப்போ இதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பண்ண தப்பா இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அயோத்தி வந்து எப்படின்னா கமர்ஷியல் கண்டென்ட், அதாவது ஒரு மாதிரி அது ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வெளில வரும்போது நெஞ்சமெல்லாம் ஹார்ட்லாம் நிறைஞ்சுதான் எல்லாருமே வெளில வந்தோம். அவ்வளோதான். ஹியூமனிட்டி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கருத்து போட்டு சொல்லி நமக்கு ஏன்டா டே விட்டுருங்கடா அப்படின்னு தான் நிறைய படங்கள் வெளியில் வந்திருக்கும். பட் இது அப்படி இல்லைண்ணா. எப்படின்னா ஜென்யூனா இருக்காண்டா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த படத்தோட ஹீரோவே அந்த நார்த் இந்தியனா நடிச்சிருக்கிறது தான் அந்த படத்தோட ஹீரோ. ஏன்னா அவரோட இம்பாக்ட் இல்லைன்னா நம்ம சசிகுமாரை பாராட்டி இருக்கவே மாட்டோம். அவருடைய அந்த வில்லத்தனம் தான் இவரை தூக்கி அப்படி நிறுத்துச்சு. இது எப்படி என்ன தைரியத்தில் நான் இது யோசிச்சிங்க? ஏன்னா இது அகைன் பிரதர் சொன்ன மாதிரி இது ஸ்கிரிப்டா படிக்கும்போது பார்த்தா அது என்ன, ஏன்னா அந்த கேரக்டர் அந்த டெப்த்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணலைன்னா, அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் வந்து அந்த டெப்த்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இது எதுக்குமே அத்தென்டிசிட்டி வந்திருக்காது. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி காட்டுவோம். அதுலயே அது ஒரிஜினலா எங்கேயோ ராமேஸ்வரம் போனவங்களை பிடிச்சிட்டு வந்து ஷூட்டிங் எடுத்த மாதிரி இருந்துச்சு. என்ன ப்ராசஸ்? அவர் சொன்ன மாதிரியே தான் இந்த கதையை நான் யார்கிட்டயாவது சொன்னேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் லவ் இல்லை, காமெடி இல்லை, ஃபைட் இல்லை, இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், நீ மார்ச் வரிங்கிற எம்பால் நீங்கிற, ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறது தான் வந்து யார்கிட்டயே சொன்னாலுமே இருக்கும். பட் நான் என்ன பிளான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த படம் முதல்ல வெளியில் தெரியற வேண்டியது ஹியூமானிட்டியும் அதுக்குள்ளே இருக்க எமோஷனல் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் தெரியணும். இப்போ நீங்கள் மார்ச் வரின்னு ஒரு சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் இல்லை பொதுவாக மார்ச் வரினா எப்படி இருக்குன்னா,
அது ஒரு இப்படி இழுத்து அவ்வளவுதான். விவரான் பாருங்க அப்படிம்பாங்க. அங்கே ஒரு காக்கி டோசர் போட்டு ஒருத்தர் சார் கடிச்சிட்டு இருப்பாரு, அப்போ அங்கே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, இதெல்லாம் தான் காமிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மார்ச்சுவரி உள்ளேயே நான் போக மாட்டேன். அந்த மார்ச்சுவரிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவங்களோட எமோஷனல், அவங்க அம்மாவுக்கு புடவை இருக்கா, அங்கே உண்டியல் உடைக்க முடியுமா, ஸோ டோக்கன் நம்பர் 1 அது அந்த விஷயங்கள் தான் வந்து. அப்போ எந்த இடத்துலையுமே இந்த படத்தை ஆடியன்ஸ் பார்க்கும்போது சின்னதாக கூட படம் ஃபுல்லாக ஒரு டெட் பாடிஸ் தான் ட்ராவல், ஆனால் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அந்த மூஞ்சி சுழிச்சிடக்கூடாது. இப்போ எம்பால்மிங் கூட என்னால் டீட்டெயிலாக காமிக்க முடியும், உள்ளுக்குள்ளே அது என்ன பண்ணலாம், அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு. பட் நான் எல்லாமே வெளியில் இருக்கிற அவங்களோட எமோஷ்னல் தான் நான் வந்து இது பண்ணேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு நல்லா தெரியும் அந்த ஹிந்தி ஃபேமிலி தான் கதை. ஏன்னா அங்கே தான் ஒரு இறப்பு இருக்குது, அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது அப்போ கதை அவங்க மேலே தான் ட்ராவல் ஆகுது. அப்போ அதை நம்ம பர்ஃபெக்டாக கேஷ் பண்ணால் மட்டும்தான் இது நிற்கும். ஏன்னா ஒரு தமிழ் ஃபேமிலியோட அழுகுன்னா நமக்கு கனெக்ட் ஆகிரும், ஒரு ஹிந்தி ஃபேமிலியோட அழுகு எப்படி கனெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த அப்பா அப்படின்னு நான் தேடும்போது அவரே சொன்னார், ஐம் தி பெஸ்ட் இரிட்டேட்டிங் ஆக்டர் அப்படின்னாரு. எனக்கு எல்லாத்த விட ஸ்க்ரீனில் இரிட்டேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 100-150 பொண்ணு நான் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து ஆடிஷன் பண்ண லிஸ்ட்டே 50க்கு மேலே இருக்கும். ஃப்ளைட் டிக்கெட் போடுவாங்க, வர வைப்பாங்க. அப்போ லாஸ்ட்டு ஷூட்டுக்கு 1 வீக் முன்னாடி கூட அப்போ ப்ரொடியூசர் என்ன தானே பிரச்சனை அப்படின்னா, இதுதான் நான் சொல்லுவேன் சார், படம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்தில் அந்த பொண்ணு அழக ஆரம்பிக்குது, படம் முடிகிற வரைக்கும் அழுகுது. அப்போது ஒரு பொண்ணு அழுதுன்னா பார்த்தா நமக்கு எரிச்சல் வரக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் வரக்கூடாது. இன்னொன்று, அந்த பொண்ணு ஹிந்தி பொண்ணு, பார்க்குறது தமிழ் ஆடியன்ஸு. பொண்ணு தான் ஹிந்தி பொண்ணாக இருக்கணும், ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணு. அப்போ ரொம்ப ஹிந்தி முகமாகவும் இருந்துடக்கூடாது, அதுக்கு ஹிந்திங்கிறது கன்வே ஆகணும், நம்ம வீட்டு பிள்ளையாகவும் இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணை எந்த இடத்துல யாரும் சின்னதாக கூட தப்பாக பார்த்துடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது நம்ம ஒரு பக்கம் முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் அந்த ஸ்கிரிப்டே தேடிக்கிட்டுன்னு தான் சொல்லணும். கரெக்டாக இல்லாட்டி ஷூட்டுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி அந்த மாதிரி அமைஞ்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான், ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக எமோஷ்னலு ப்ளஸ் அதோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நான் கவனம் எடுத்து. சரவணன், என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்குண்ணா மரகத நாணயம் 2 வீரன், ஏன்னா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சினிமா பண்ணுறதுக்கு? ஏன்னா மரகத நாணயம் டைம் ஐ திங்க் ட்ரான்ஸ்லேஷன் ஆகிடுச்சு டிஜிட்டலுக்கு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் டெக்னாலஜி நிறைய வந்து எடிட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போவே நடக்குது, இந்த ஸ்டுடியோக்கு வந்து ஃபைல்ஸ் வந்துருக்குது. இந்த 5 வருஷத்தில் என்னென்ன ப்ராக்ரஸ் ஆகிருக்கணும், எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்? எல்லாம் டிஜிட்டலாக மாறினதுனால நம்ம அங்கேயே உடனே நமக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் சிஜி வந்து மரகத டைமோட இப்போது வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆகிருக்கு. நமக்கும் இப்படி தான் வரப்போகுது, இதுதான் வேணுங்கிறத பிளான் பண்ணி எடுக்க முடியுது. இப்போ வீரனோட சிஜி பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் சொல்ல போனால் அது வந்து ஒரு பெரிய படங்களில் நம்ம ஒரு R&D ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட் தான் வீரனோட மொத்த சிஜி பட்ஜெட். பட் அதுக்குள்ளே இது எடுக்கலான்னுங்கிற அந்த இன்புட்ஸ் நிறையா சைட்லேருந்து வர்றது, அதை நம்ம தொடர்புகள் ஈஸியாக இருக்குது. நம்ம ஒரு டெக்னீஷியன் சைடு வந்து நம்ம ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் அதெல்லாம் இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மரகத நாணயத்துலேருந்து இப்போ வீரனில். யுவராஜ் ப்ரோ, லொக்கேஷன்ஸ் இப்போ இருக்கப்பட்ட பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இதெல்லாம் இருக்குது. இந்த லொக்கேஷன்ஸ் கிடைக்கிறது, இந்த ஜாகிரஃபி இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கா? ரொம்ப மக்கள் வந்து சினிமா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா, இல்லை இன்னுமே அந்த டபு இருக்கா? அதாவது போனால் ஐயோ சினிமாக்காரனா அவனுக்கு வந்து இந்த லொக்கேஷன் கேட்டால் கொடுக்கூடாதுன்னு இருக்கா? இதெல்லாம் சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. இல்லை எனக்கு நாங்கள் அதில் வந்து விதார்த்தத்தை வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருந்தோம். அது பெரிய கம்யூனிட்டி. நான் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ளாட் இருந்துச்சு, அது ஒரு 6 மாதத்துக்கு வாடகைக்கு எடுத்தாச்சு. அதுதான் எடுத்தோம். நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே போய் எடுக்கிறேன். நான் எடுக்கும்போது என்ன பண்ணேன், நம்ம வீடு ஆச்சு, நம்ம அப்பார்ட்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லி நான் ரொம்ப சைலண்ட்டாக மைக்கில், நான் எந்த இதுக்குமே மைக் யூஸ் பண்ண மாட்டேன், இன்டீரியர் போய்ட்டு மைக்கில் யூஸ் பண்ண மாட்டேன். ஷூட்டிங் நடக்குதே தெரியாமல் தான் எடுத்தேன். அது என்ன ஆயிடுச்சு, அப்பார்ட்மெண்ட்காரங்களுக்கு இவ்வளோ வருமானம் தெரிஞ்சுக்கிட்டு உருவாளையில் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆயிடுச்சா, இப்போ அப்பார்ட்மெண்ட்ல எங்கள் வீட்டில் வாரம் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். பெரிய அசோசியேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வாரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு இடத்துல நம்ம ஷூட் பண்ணோம்னா அடுத்து அந்த இடத்துல எந்த ஷூட்டிங் பண்ணிடுவாங்க. நம்மளும் பண்ணுவோம், சும்மா கிடையாது. ஆணி அடிப்போம், ட்ராக்கை போடுவோம்,
சாப்பாடு குப்பையை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதனால அவன் ஆனால் இது பெரிய ஆச்சரியம். பயங்கரமா ஷூட் பண்ணிருக்கீங்க. அப்ப நாங்க வந்து ரொம்ப சைட்ல ஷூட் பண்ணோம். என்ன இப்ப வந்து கத்தனா அசோசியேஷன் கேட்க மாட்டாங்க. பணம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வகையில ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அந்த ஏரியாவே இப்போ ஷூட்டிங் ஏரியா ஆயிடுச்சு. நிறைய பேர் குட்டை கதை இருக்காங்க. ஆமா, நிறைய படம் எடுத்துருக்காங்க அந்த அபார்ட்மெண்ட்ல. நல்ல லொகேஷன் கிடைக்கிறதுல பெரிய சிரமம்னு இல்லை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு தடவை ஷூட் பண்ண வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு அபார்ட்மெண்ட்ல நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் யாருக்காவது ஷூட் பண்ணாங்க. அது நடக்கும். நாங்கள் காரணம் இல்லை, அது ஏதோ அவங்களுக்குள்ள அந்த வாடகை விட்டவர் அவர் அதிகமாக பணம் வாங்கி ஏதோ இருக்கு. இல்லை நிறைய நடந்துருந்துல ஏதாவது நடக்கும். இல்லை, நான் ஏன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட் கேள்விப்பட்டது அந்த பழனி அங்கே அந்த ட்ரெயின் ட்ராக்ஸு லொக்கேஷன்ஸ் எல்லாமே உயிரே போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான். அது கண்ட்ரோல் பண்ணி லொகேஷன் இப்போ சில லொகேஷன்ஸ்லாம் வந்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க, நமக்கு பிடிக்காது. ஏன்னா அங்கே அது புரியுதா, இது வரைக்கும் 100 படம் எடுத்து அந்த அது எம்போல்டன்ட் ஆயிருக்கும் அந்த இடமே. அதுல வந்து இப்போ வைனா நமக்கே தெரியும், இங்கே 10 படம் நம்ம பார்த்துருப்போம் அந்த 100ல. அது எப்படி போய் கேமரா வைக்க முடியும் என்னன்னு அது பார்த்தாலே இப்போ இப்போ எப்படி சொல்றதுன்னா அது அந்த லொகேஷன் நம்ம கூட கம்யூனிகேட்டே பண்ணாது. அப்படி சொல்றோம். அது இப்போ எனக்கு பர்சனலா சித்தால என்ன பிரச்சனைனா, நான் லைவ் லொகேஷன்ஸ்ல நிறைய ஷூட் பண்ணோம். பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதெல்லாம் அதுவும் எப்படி நிறைய இல்லை. ஆனா என்னன்னா எதுவுமே ஹிடன் கேமரா இல்லை, எவ்ரிதிங் ஸ்டேஜ். நான் தான் சொல்றேன். இப்போ பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு இடம்னா அந்த இடத்த ஃபுல்லா பெர்மிஷன் வாங்கி அதை பிளாக் பண்ணி பஸ்ல இருந்து ஜூனியர்ஸ்ல இருந்து எல்லாம் நம்ம ஆளுங்களை போட்டு. ஏன்னா இப்போ லென்சிங்கா ஜூம் லென்ஸே கிடையாது படத்துல. நான் எடுக்கவே இல்லை. மொத்தமா ஒரு 3 லென்ஸ்ல தான் ஷூட்டே பண்றோம் படத்தை. அப்போ எல்லாமே மிட் லாங்லேயே இருக்கு படம். அப்போ நீங்க 3வது லேயர் 4வது லேயர் நடிக்கிறவங்க கூட உங்களுக்கு கரெக்டா தெரியும். அப்ப அவனும் நடிச்சுதான் ஆகணும். அவன் கேமரா ஆர்டிஸ்ட், அவன் கேமராவா அதுக்காக அதுதான் பெரிய. அது கொஞ்சம் இன்னொன்னு குழந்தைங்களை வச்சு ஹேண்டில் பண்றோம்ல. திடீர்னு பசிக்குதுன்பாங்க, தூக்கம் வருதுன்பாங்க, அவங்களுக்கு உண்மையாக ஹோம் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் பண்ணி போக முடியாது. அது ஆக்சுவலாக அதெல்லாம் முன்னாடியே இருந்தது ஸ்கெடியூலில். டைம் நிறையா இருந்ததுனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அது ஹெல்ப் பண்ணிச்சு. ராம், டெக்னிக்கலாக இப்போது மியூசிக்கு, சவுண்ட் மிக்சிங்கு இதெல்லாம் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது, பலூனில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுலேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, இன்னும் எவ்வளோ எக்யூப்டாக இருக்குது? ஏன்னா இதில் சாம்சிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பிஜிஎம் பண்ணியிருந்தேன் அப்படி பார்க்கிங்லாம். அண்ட் இன்னொன்று இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, அந்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு கம்யூனிகேஷன்லாம் டக்குன்னு நடக்குது அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குது. அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வரும். இப்போவுமே சில டைம் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் முடியறது அப்படிங்கிறது வந்து லேட் ஆகிறதும் நடக்குது. நடுவில் மியூசிக் டைரக்டர் சேஞ்ச் ஆகிறதும் நடக்குது. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சினாரியோ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் ஆகிருக்கு? இல்லை, இப்போ நான் வந்து பலூனில் ஒர்க் பண்ணும்போது அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொருத்தருடைய கமிட்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்குல்ல. அதுதான் இப்போ நான் வந்து பலூனில் பார்த்ததுக்கும் எனக்கு இந்த படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இப்போ ஃபிலோமின் ராஜண்ணா இருக்கட்டும், சாம்சிஸாக இருக்கட்டும். இப்போ ஃபிலோமின் ராஜண்ணன் வந்து இந்த படம் கமிட் பண்ணும்போது அவர் நிறைய படம் பண்ணிட்டு இருந்தார், பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே இண்டஸ்ட்ரியில் பெரிய படங்கள். ஆனாலுமே வந்து அவர் கமிட் பண்ணி அதுக்கு என்ன அந்த படத்துக்கு என்ன எஃபோர்ட் போடணுமோ அதே எஃபோர்ட் வந்து இந்த படத்துக்கு கொடுத்தாரு. அண்ட் பிஃபோராக உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்து உட்காந்து என்ன மாதிரியா இதை நீ ஷூட் பண்ணும்போதே எடிட் பேட்டர்னில் எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பேசணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஸ்பீடா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே அவங்க என்ன எஃபோர்ட், இதே எஃபோர்ட் தான் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது பலூன் படத்தில் உள்ள டெக்னீஷியனும் அதே எஃபோர்ட் தான் கொடுத்தாங்க. அதே எஃபோர்ட் தான் இப்பயும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதுதான் அது பேஸ்ட் ஆன் கமிட்மெண்ட்ஸ் பொறுத்து தான். இப்போ சாம்சியஸாக இருக்கட்டும், நான் இந்த படத்தோட ஆர்ஆர் போட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து RTX படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவர் வந்து அந்த படத்துக்கு அவர் கொடுத்தாகணும். அதே சமயம் எங்களுக்கு வந்து எங்கள் படமும் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது அவங்க சில நேரம் நமக்கு இந்த ப்ராசஸ் லேட் ஆகலாம் இதாகலாம். பட் எனக்கு வந்து என்னன்னா பிஃபோர் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஆல்வேஸ் எனக்கு ஈஸி டு ரீச்சபிளாக இருந்ததுனால எனக்கு அது ஈஸியாக அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக நடந்தது. ஏன்னா இப்போ சாம்சியஸாக இருக்கட்டும், நான் ஸ்டார்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ணும்போதே இது வந்து என்ன மாதிரியான இப்போ மியூசிக்லாம் இந்த படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபிலோமின் ராஜன் இருக்கட்டும், படத்தோட கேமராமேன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months வந்து கூடவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கூடவே இருந்தார்.
ஏன்னா அந்த வீட்டில் வந்து அது ஒரு லைவ் லொக்கேஷன் தான், எந்த விதமான ஷூட்டிங் இது வரைக்கும் அந்த வீட்டில் ஷூட்டிங்லாம் பண்ணதே இல்லை. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ நம்ம ஒரு 15 days அந்த வீட்டில் போய் ஷூட் பண்ண போகிறோம் எக்ஸ்டீரியர்லங்கும் போது யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஸோ பிஃபோராகவே போய் அவர் ஃபோன்லேயே வந்து ஒவ்வொரு சீனுமே நாங்கள் ஷூட் பண்ணோம். நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை வச்சு ஷூட் பண்ணி இது இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஸோ டெக்னிக்கலாக டெக்னீஷியன்ஸாக வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக எனக்கு சப்போர்ட். கமிட்மெண்ட்டை பொறுத்து தான் ஸ்பீடு. கமிட்மெண்ட். இப்போ அதே அந்த கேமராமேன் வந்து இப்போ நம்ம படத்தோட கேமராமேன் வந்து நான் இந்த படம் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால அவர் எனக்கு பிஃபோரா ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணார். இதே வந்து அவர் 4-5 படம் கமிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவரால் வந்திருக்க முடியாது. அது அவங்களுடைய கமிட்மெண்ட்டோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்னுடைய அனுபவமாக பார்க்கும்போது எல்லாருமே ஈஸி டு ரீச்சபிளாக எனக்கு ரொம்ப 100% எனக்கு ஆல்வேஸ் நான் எப்போ பேசினாலும் அதுக்கு அவைலபிளாக இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் ஆர்டிஸ்ட் ஹேண்ட்லிங் எது ஈஸியாக இருக்குது, எது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு, எந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு சில டைம் ஆவி வெளியில் போயிடுது, எந்த இடங்கள்லாம் வந்து ஈஸியாக இருக்குது? ஏன்னா நிறைய சிரிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கேரக்டர் கேஷ் பண்ணுறோம். ஒரு சீனு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் சின்ன டைலாக்கு அவங்கள எல்லாத்தையுமே வந்து ஓரளவு ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லேயே எல்லாத்தையும் வர வச்சு அவங்கள அங்கேயே நடிக்க வச்சு என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுக்கிறதுன்னு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும், சிலவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும் புரியும். அப்படி அந்த அவங்களுக்கு என்ன பிடிக்கும். இப்போ நம்ம படத்துலையுமே கூட யஷ்பால் இருக்கார் இல்லைங்களா, அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவருக்கு நம்ம இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ பண்ணுவேன். அப்புறம் அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக விட்டுருவேன், நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணுங்க சார் அப்படின்னு. அவர் 2 பாக்கெட்லேயும் ஃபுல்லாக பார்க்க வச்சு விட்டுருவேன். உனக்கு எப்போ தோணுதோ நீ பார்க்க போட்டுக்கோ, பல்ராமுக்கு எப்போ தோணுது நீ பார்க்க போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுப்பார் அடுத்து போடுவார். கரெக்ட் நான் எங்கெல்லாம் நினைக்கிறோன்னா அங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவார். அதே பிரீத்தி அந்த பொண்ணாக நினச்சது இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லணும் இதை பண்ணு இப்படி பண்ணு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்கள் அம்மாவுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது புடவை இருக்காமா அப்படின்னோடனே புடவை எடுத்துகிட்டு வரும்போது சொன்னேன், அது நீ ஓடி வரும்போதே உன்னைய பார்த்தா ஆடியன்ஸுக்கு பாவமாக இருக்கணும் சார், இந்த பிள்ளை அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னோடனே அவன் வரும்போதே ஒரு வாக்கிங்கில் வந்து. அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அவங்களுக்கு? தெரியும், அவளுக்கு தமிழ் தெரியும். அவருக்கு ஹிந்தியில் அந்த யஷ்பால் சர்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டும்தான் தமிழ் தெரியாது. அவரும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் கழிச்சு சார் என்ன புரியுதா இங்கே எல்லாம் ஒன்று ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி யுவர் தமிழ். தமிழ் புரியல, நீ பேசுறது எனக்கு புரியுது, அந்த அளவுக்கு தான் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இவங்களுக்கு என்ன பண்ணால் இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போனால். இப்போ சில இது நமக்கு டேக் ஓகேவா இருக்கும், அவங்க சார் நான் ஒரு 1 more பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அலோவ் பண்ணலாம். ஏன்னா அவங்க இன்னும் ஏதோ ஒன்று பெஸ்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள், அதே டைமில் நமக்கு என்ன தேவை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறது தான். ஆனால் நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க. அதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஷூட்டிங் டேஸை பொறுத்து ஆர்டிஸ்ட்டு டேஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், போய் நம்ம எவ்வளோ வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம், அங்கே ஒரு டைம் எடுத்துக்கலாம் அந்த ஆர்டிஸ்ட். பட் நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி போனோம்னா ப்ரொஃபஷனலாக அவங்க அந்த அவுட்டு நம்ம முன்னாடி வந்துடுமான்னு செக் பண்ணிவிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம். இப்போ காலை என்ன முடிச்சுக்காங்க என்ன, இப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்கள ஒரு டேக் 2 டேக், ஏன்னா அந்த சென்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்கிறது ஈஸியாக வந்துடும். அதனால் அது நம்ம டேஸை பொறுத்து, கமர்ஷியல் படங்களுக்கு நம்ம டேஸ் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் போவோம். கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம போகிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஆவி வெளியே வராதுன்னு ஈஸியாக இருக்கும், நம்ம டக்குன்னு வேலை முடியும். ஒரு சிலர் அப்பவும் வேலை வாங்கிடுவாங்க. அப்புறம் அங்கே சூழ்நிலை இப்போ அந்த ஐயா இப்போ இறந்தார்ல சமயத்தில், அவரெல்லாம் கொஞ்சம் இடையில நிறைய உடம்பு சரியில்லை அவருக்கு. அந்த டைமே 1 வீக்லேயே அவர் கொஞ்சம் காலெல்லாம் வீங்கி ஒரு அன்கண்டிஷன் ஆகிட்டு திரும்ப ரெக்கவர். அந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிறதுனாலையும் நமக்கு டிலே ஏற்படும். பட் ப்ரொஃபஷனலாக நடிக்க தெரிஞ்சவங்கள முன்னாடி அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான். கமர்ஷியல் படங்கள் கூட டாக்டர் கேரக்டர், அந்த டாக்டர் கேரக்டர் பசங்க டாக்டர் பார்த்துட்டு ஃபோட்டோ காமிச்சாங்க. தேனின்னு ஒரு படம், தேனி பண்ணியிருக்காரு, இவர் தான் டாக்டர் அப்படின்னா ஓகேடா டாக்டர் மாதிரி தான் இருக்காரு உங்களுக்கு வந்துட்டேன். கரெக்டாக ஷூட்டிங் முந்தினா மதுரைக்கு வராரு, டாக்டர் பார்க்குற லுக்கு கரெக்டாக இருக்குது. உடனே அந்த பிரேக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு சுத்தமாக நடிக்கவே வரல. நாளைக்கு ஷூட்டு அவரோட பொசிஷன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி விட்றா அப்படிங்கிற மேனேஜரை கூப்பிட்டு சார் அனுப்பிச்சி விட்ருங்க, அவர் ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறார். என்ன சொல்லுவீங்க, 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க, ஜப்பான்லேருந்து வந்தவரை நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த சீனை 2ஆக பிரித்து அதை டாக்டரு இன்னொரு சீனை அதோட பேலன்ஸ் இன்னொருக்கு கொடுத்து அவரை க்ளோஸ் வச்சு அவரை சின்னதாக
ஸோ சின்னதாக ஒரு தப்பு நடந்துருச்சு, நம்ம சின்னதாக ஒரு கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே மாட்டுறது இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல மாட்டிக்குவோம். இந்த அவுட்டோர் போய் எடுக்கிறதுல இவரும் ஃபீல் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். பழனி எங்கே போனாலும் அந்த ஏஜென்ட் கூட்டு வர்றது ஒரு 100 பேர் வந்தால் 10 பேர் தான். நம்ம இப்போ கேள்விப்படுறது என்னன்னா, சென்னையிலேருந்தும் நம்ம எக்ஸ்பென்ஸ் தெலுங்கு சினிமாவில் வந்து ப்ராப்பர் ஸ்கூல்ஸ் மாதிரி வச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கான ட்ரைனிங் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் வேற லாங்குவேஜஸ்ல. அப்படியா? எக்ஸாக்ட்லி. ஒரு 200 பேர் 300 பேர் அவங்க அந்த ஃப்ரேம்குள்ள வந்து எப்படி தெரியல ஃபீஸிபிள். ஏன்னா இப்போ ஒரு டைம்ல நிறைய படம் நடக்கும், அந்த ட்ரெயின் பண்ணவங்க தான் பெரிய படத்துக்கு போயிடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு எனக்கு எப்படி தெரியுமா, நான் வந்து ஜூனியர் வந்தோடனே முதல்ல 200 பேர் இருந்தாலும் நிற்க வச்சு 10 நிமிஷம் பேசிடுவேன் காலையில் எல்லாரும். இல்லை அது அப்படிதான். இப்போ நம்ம என்னோட படத்துலலாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மொத்த படம் உங்களுக்கு நீங்க தான் பேசணும், நீங்க தான் இதுக்கு வந்து முழு தகுதியானவர். ஏன்னா குழந்தைங்க எவ்வளவு சேலஞ்சஸ் வரும், இவ்வளவு சேலஞ்சஸ். அந்த க்ரௌட் ரியாக்ஷன் முக்கியம். இன்னொன்று இப்போ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நான் ஸ்லைட்டாக இதுலேருந்து வேரி ஆகுறேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கதை எழுதிட்டோம், அந்த கதையை கரெக்டாக காஸ்ட் பண்ணிட்டோம், அந்த பர்ஃபார்மன்ஸை கேப்சர் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் ஷார்ட்டு, சிங்கிள் ஷார்ட்டு, இது ஷார்ட்டாக பயங்கரமாக வச்சுருக்கோம், டெக்னிக்கலி சவுண்டு, அதெல்லாம் கிடையாது. அந்த எமோஷனை அந்த ஆர்டிஸ்ட் கடத்திட்டான்னா, அதை நம்ம சரியாக கேப்சர் பண்ணிட்டோம்னா அவர் ஜாப் இஸ் டன். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் போனஸ். ஸோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது இருக்குல்ல, அதுதான் அது ரொம்ப 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 முக்கியமான வேலை. ஏன் அது ரொம்ப முக்கியமான வேலைன்னா, ஏன்னா அவன் தான் நம்ம கதையை சொல்கிறான், அவன் தான் நம்ம கதையை கடத்துறான். அப்போது வி ரியலி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தம். அது எப்படி சொல்கிறோம்னா, இட்ஸ் நியர் கம்யூனிகேஷன் தலைவா. இப்போ நம்ம குழந்தைங்களை வச்சோ பெரியவங்களை வச்சோ நம்ம இந்த சீனில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்ல வேண்டியதான் நம்மளோட கடமை. அது எப்படி வேணால் சொல்லி வாங்கிக்கோங்க, அது நீங்கள் நடிச்சு வாங்கிக்கோங்க. நான் டப்பிங் பார்த்தேன், உங்கள் டப்பிங் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த டப்பிங்கில் அந்த குழந்தைக்கு அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து அந்த டீட்டெயில் சொல்லி அதை வாங்குறாங்க. ஆமாம், ஏன்னா அவளுக்கு புரிய, அவள் ஷூட்டுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு கூப்பிட்றாங்க, மொத்தமாக அவள் வேற ஒரு ஆளாக வந்திருப்பா. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சீனை 10 வாட்டி நான் யூஸ்வலி பெருசாக நடிச்செல்லாம் காட்ட மாட்டேன். இப்படி இருக்குன்னா அதை மோஸ்ட்லி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவங்க என்ன ரீட் பண்ண வேணாம், அவங்களுக்குள்ளே இருக்கிறத ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னு தான் விருப்பம். இப்போ பாப்பாவுக்கு வந்து அவள் நடிச்சு காமிச்சு முடிச்சோன்னே ஒரு இந்த ஜிகர்தண்டாவில் கில் அண்ட் லவ் 10 டைம்ஸ் இல்லை, அந்த மாதிரி நடிச்சு முடிச்சோடனே இப்படியே பார்த்துட்டு அங்கிள் புரியல அப்படின்னு கேஷுவலாக சொல்லணும், நமக்கு ஃபுல் எனர்ஜி போயிடும். ஆனால் வேறு வழி இல்லை, அவளை அந்த சமயத்தில் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகும். அது அவ்வளோ தூரம். இப்போ ஜூனியர் அவர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் காலையில் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து அவங்கள அசைன் பண்ணி, என்னோட இப்போ நான் வந்து எப்படின்னா பேக்ரவுண்ட் ஆக்ஷனுக்குன்னு தனி ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். ஸோ அதுக்குன்னு அந்த தனி ஸ்கிரிப்டில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் உலகன் அந்த ஒரு டீமே இருந்தாங்க. இப்போ அவங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு இப்போ எப்பயுமே எப்படின்னா, இப்போ நம்ம ஜூனியர்ஸ் பழனி மாதிரி இடங்கள் வந்து மதுரை மாதிரி கிடையாது, ஜூனியர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க, ஏன்னா கிடைக்கவே இல்லை. இப்போ அதுவும் எப்படி கூட்டிகிட்டு வருவாங்கன்னா கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இப்போ பார்த்தா நான் தாத்தா ஃபர்ஸ்ட் கூட்டி போய் தண்ணி கொடுங்க ஓரமாக குறைவீங்க அப்படி அந்த மாதிரி ஆயிடும். அவங்க எப்படி இப்போ நான் என் மேலே கேஸ் ஆயிடுன்ற அளவுக்கு ஒரு 10 பேர் வந்துருவாங்க. இல்லை இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து அப்படிதான் தெரியவா, எல்லாருமே அந்த மாதிரி வந்துருவாங்க. பார்த்தோன்னே இந்த இப்படிதான் இப்போதான் எங்க வயசான மாட்டிருக்கிறாரு அப்படிலாம் பேசுவோம். ஃப்ரெஷ் காஸ்டியூம் சொன்னாதான் இருக்க எல்லாத்தையும் அந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த 3 படமா அடி வாங்கினதுனால 4வது படம் இன்னும் கொஞ்சம் ரெடி. இப்பெல்லாம் தப்பு நடக்கும்னு தெரியும், அதே மீறி நடக்கும். ஆனால் அவங்க கிட்ட பேசி அவங்களை எப்படி சொல்லி சில சமயம் ஏதாவது நம்ம அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கோவப்படுற மாதிரி நடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கான வேலையை வாங்கிடணும். ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்தளவில் அங்கே அது ஏன்னா அங்கே ப்ரூட்டலாக இருந்தான். ப்ரூட்டல் இந்த சென்ஸ் நாட் வெயில் மழை டே நைட் அடிக்கிறது அந்த மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணி தான் பண்ணுவோம். ஏன்னா we really have to work அந்த பட்ஜெட்டில். அந்த ப்ரெஷர் நம்ம தலையில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது தான் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நான் தான் சொல்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் சரின்னா எல்லாமே சரி, எல்லாமே சரி. நீங்கள் மன்னிச்சிருவீங்க, மிச்சதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுருவீங்க அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த எழுத்து நான் ஆனர் பண்ணிட்டேன்னா நீங்கள் மன்னிச்சிருவீங்க. பட் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு அவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபா நம்மகிட்ட சொல்லுவாங்க. 300 மெமரபிளான ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருமே. ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் தே வாண்ட் டு பி ஹைலைட்டட். நிறைய பேர் பாவம் நீங்க சொன்னீங்க. இப்போ என்னோட படத்துல நடிச்ச மெயினா நடிச்சிருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சாங்க ஒரு லேடி. எஸ்,
அவங்க எல்லாருமே புதுசு தான். அவங்க ஜூனியர்ஸ் அந்த ஆட்டோல ஒரு ஆமா அவங்க எல்லாமே ஜூனியர்ஸ் தான். நான் எனக்கு ஆர்டிஸ்டா வேணாங்கிறது தான். ஏன்னா நான் சித்தார்த்தை இதுக்குள்ள எடுத்துட்டு வரணும். ஸோ எனக்கு ஆர்டிஸ்டா யாருமே வேணும். எனக்கு 90% எல்லாருமே கேமராக்கே புதுசு தலைவா. தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது அப்படி சொல்றேன். சித்தார்ல நடிச்சவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கேமராக்கே புதுசு. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படின்னா எனக்கு அந்த ஒரு ஷேர் ஆட்டோ சீக்வன்ஸ் வரும்ல, அது ஒன்றும் இல்லை. அது வந்து ஆட்டோவை எடுத்துட்டு வந்து இப்படி நிறுத்திட்டு போகணும். பின்னாடியே அந்த மொட்டை போட்டு அவர் உட்காந்துருக்காரு, உள்ள உட்காந்து. அவன் ஒரு வாட்டி கூட அந்த மார்க்கிங் நிறுத்த மாட்டான்னா என்னன்னா இந்த ப்ராபபிலிட்டியில ஒரு தடவை தப்பாவது அந்த மார்க்கிங் நிறுத்தணும்ல. எல்லாமே இத்தனைக்கு ஒய்டா தான் இருக்கு கேமரா. அவன் எல்லா சமயமும் தப்பு பண்றான். நான் வந்து பாத்துட்டே இருக்கேன் தலைவா கொஞ்சம் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு தெரியுது அவர் மூஞ்சி கேமரால வரல, நம்ம அவரை திட்டுறது வந்து வேஸ்ட். திட்டினா எனக்கு கேமரால காட்டுற அப்படின்னு என்ன கேட்பான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு வாட்டி கரெக்டா மார்க் நிறுத்திட்டானா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் உட்காந்துட்டே இருக்காப்புல ஹேண்ட் பிரேக் படாம என் சொல்லிட்டா ஆட்டோ மட்டும் போயிடுச்சு தலைவா. ஒரு சைடா உள்ள இவர் உட்காந்துட்டு புடி ஆட்டோ பிடிச்சிட்டாப்ல. நான் இறங்கி தொலையா ஆட்டோ போனா பரவாயில்ல, அப்படியே ஓடி போய் ஆட்டோவெல்லாம் பிடிச்சிட்டு போட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. அது கொஞ்சம் விட்டுருந்தா பழத்துக்குள்ள போயிடும். ஆமா. ஸோ அதான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்ம சொல்றோம்ல, இது ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வந்து மார்க்கிங் நிறுத்துறதுங்கிறது அது கிட்டத்தட்ட எனக்கு 4 hours ஆயிடுச்சு அப்படி சொல்றேன். அதுதான் படத்தோட பெரிய செட்டப். அந்த செட்டப்ல மொத்த ரோடையும் பிளாக் பண்ணிட்டேன் நான். அந்த ஹைவேஸே பிளாக். ஒரு 2 நாள் பெர்மிஷன் வாங்கி வேற சைடு டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அதுல இவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ மார்க் நிறுத்தல பஞ்சாயத்தாயி நான் கேட்கிறேன் உங்க ஆட்டோ ஓட்டுறது ஏன் ஆட்டோ தாங்க அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நிறுத்தியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் அந்த ஆட்டோ வந்து அது கொஞ்சம் அரைவரையா வேலை செய்யற ஆட்டோ போல. ஓகே, அது மாற்ற முடியாது. நான் தான் இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன். அது அப்பதான் சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆன்டிசிபேட்டே பண்ண முடியாது இல்லையா? ஆனா உங்க படங்கள்ல அப்படி யோசிச்சுக்கணும். நல்லா யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லுவார் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அயோத்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியாவோட மதுரையில் இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க. ஆமாம். அவர் ரெகுலராக ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அவங்க நான் பண்ணுறேன்னு ஆர்வலர்ல கேட்காங்க. ஆனால் மேக்சிமம் 1 hour போகிறார். சின்ன நீங்கள் அயோத்தியில் நடித்த அந்த மார்ச்சொலியில் அந்த எம்பால்மிங்கில் அங்கே ஒவ்வொரு சீன்ஸும் நடித்த சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் டேக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதோட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு வந்து நான் பெரும்பாலும் யார் நடிக்கிறாங்களோ அவங்க தான் டப்பிங் பேசணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஆர்டிஸ்டான எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் அங்கே டெரிக்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, மதுரைக்கு போயிட்டேன். ஸோ அவங்க எல்லாத்தையும் மதுரைக்கு வர வச்சு அப்போ நான் டப்பிங் சிங்கிள் டேக்கில் போனேன் மதுரையில். அது மதுரையில் டப்பிங். ஸோ அந்த ஸ்லாங் அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த மார்ச்சரிக்கு அந்த தண்ணி போட்டு ஒரு 10 கிலோவில் லொக்கேஷன் குறிப்பாக லொக்கேஷனே நான் பார்க்க போகும்போதே எனக்கு இந்த மாதிரி பாட்டிகள்லாம் வேணும்னு 14 பாட்டி கொடுக்குறாங்க. 4 பாட்டி சொல்லி வரதுலேயே இருந்தாங்க. தண்ணி பாட்டி தெரிஞ்சு மதுரையில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ மதுரையில் எனக்கு வெல் ட்ரெயின்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட். சும்மா காமெடியாக ஒரு சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டில் கிளைமாக்ஸில் வந்து சசிதா கையை பிடிச்சி அந்த பல்ராம் கேரக்டர் வந்து என்ன எப்படியாது அப்படின்னோடனே அவர் சோர்ந்து உட்கார்ந்து அவர் பார்ப்பாரு. அந்த போகிற எல்லாருமே ஒரு சம்மந்தம் தான் இருக்கல, அவர் யாருக்கு போய் ஹெல்ப் கேட்கவே தெரியாது. அப்புறம் அப்படியே பார்த்தா ஹவுஸ் கீப்பிங்கில் ஒரு ஆள் இருப்பார். ஸோ அவர்கிட்ட கதை வருவார், உங்ககிட்ட பேசுவார். டைலாக்லாம் இல்லை, நம்ம கலையாக்கிட்டு அவரை கூட்டிகிட்டு நீங்கள் ஃப்ரேம் வெளியே போயிருங்க அப்படின்னாச்சு. எல்லாம் ஓகே இருக்காரு. அப்போ நேராக சார் அப்படியே சொல்லிட்டு போயிட்டு அவர் போயிட்டு அண்ணா அப்படின்னா பாட்டு இருந்தாரு. பாட்டு முன்னாடி தான் அவர் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அடிக்க ஓடுறாரு. சரி சார் டைம் சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு இருந்தாயா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த டேக் எடுத்தோம். பட் மதுரை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ராம், உங்க படத்துல நமக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா ரொம்ப கம்மி தான் அந்த படத்துல. இல்ல எல்லாருமே அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையன் கிளீன் பண்ண வருவாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா ஒன்று பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி சின்ன ரோல் இல்லை, நாங்கள் சின்ன ரோல் எல்லாமே முன்னாடி ஆடிஷன் பண்ணி தான் சின்ன ஒரு ஃப்ரேமில் அவங்கள தனியாக காட்டினா கூட அவங்கள ஆடிஷன் பண்ணி தான் பண்ணணும்னு அதெல்லாம் நம்ம ஆடிஷன் அந்த பையனாக இருக்கட்டும் அந்த அவங்க
மற்றபடி பேக்ரவுண்டில் சும்மா பாசிங்கில் இருக்கிறவங்கலாம் நம்ம ஆன் த ஸ்பாட்டில் டிசைட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இவங்களுக்கு ஒரு ஷாட் வைக்க போகிறோம்னா அவங்க நம்ம ஆடிஷன் பண்ணுங்கிறது கிளியராக இருந்து தான் பண்ணோம். ஆனால் என்னென்னா எனக்கு படத்தில் மொத்தமாக எனக்கு அதிகபட்சமாக 30 ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் தேவைப்பட்டது. எல்லாமே சென்னையில் ஷூட் பண்ணதுனால என்னென்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு 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 இந்த மாதிரியான பர்சன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்போம். ஆனால் அவங்க ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அவங்க கூப்பிட்டு வரவங்க வேற மாதிரி வந்துடுவாங்க. நமக்கு இப்போ வந்து ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் அப்படி இருந்தாங்கன்னா நம்ம மீதி பேரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நமக்கு சொன்னதே 30 பேர் தான் சொல்லியிருப்போம். இப்போ நம்ம வந்து இல்லைங்க நீங்கள் வேற ஆட்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண முடியாது, ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான டைமில் ஏதோ ஒரு ஆனால் அப்படி ஏதோ ஒன்று நடந்துடும், அது நடந்துடும். அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். எனக்கு என்னென்னா ஒரு வாட்டி வந்து நம்ம ஒரு நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுறோம். திருப்பி அடுத்த நாள் காலைல 7 o'clock திருப்பி ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிங்கிள் ஷாட்டு MS பாஸ்கர் சாரோட ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு உள்ளே போய் ஒரு பெரிய பிளே அது. ஓகே. அந்த அது ஆனால் படத்தில் நாங்கள் எடிட்டில் கட் பண்ணிட்டோம். ஓகே. பட் அது சிங்கிள் ஷாட்டாக பிளான் பண்ணும்போது சரியான வெயில் வேறு. அப்போ வந்து அவர் இறங்கி அவர் நைட் 2 மணி வரைக்கும் அவர் ஷூட் முடிச்சுட்டு அந்த டயர்டோட தான் வந்திருக்காரு. ஸோ அது நம்ம திருப்பி நாங்கள் அதை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு டெக்னிக்கலாக ரீடேக் போகிற மாதிரியே இருக்குது. அப்போ வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுவோம், நீங்கள் இந்த டைலாக் பேசணும், சார் வரும்போது நீங்கள் உனக்கு வைக்கிறீங்கன்னு. அதை தாண்டி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அப்படியே இப்படின்னு ஏதோ பண்ணும்போது திருப்பி ரீடேக் போயிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் எனக்கு இதில் நிறைய நடந்தது. இந்த சிங்கிள் டேக்காக போகும்போது ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து அவங்க 100% ஒன்று பண்ணும்போது பேக்ரவுண்டில் அவங்க அதை மிஸ்டேக்னால அந்த மாதிரிலாம் போச்சு. பட் ஆனால் அது எனக்கு அந்த மாதிரியான சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இது பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுன்றதுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் சில நேரம் வந்து இந்த மாதிரி நம்மளை தாண்டி நம்ம ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது ஷூட் வந்து நமக்கு 6 o'clock வரைக்கும் சொல்லியிருப்போம் அவங்ககிட்ட. அவங்க வேற ஒரு கமிட்மெண்ட்டோட வந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நம்ம எதிரிலேயே வந்து நின்றுட்டு இருப்பாங்க, சார் டைம் ஆயிடுச்சுன்னு. அவங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணலன்னா கூட நம்ம பார்க்கும்போது அவங்க ஆப்போசிட்லேயே பார்த்துட்டே இருப்பாங்க, சார் முடிஞ்சிருச்சா அப்படிங்கும்போது அது நமக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அது அந்த மாதிரியான இன்சிடென்ட் தான் நடந்தது. யுவராஜ் ப்ரோ, நீங்கள் தான் கடைசியாக சொல்லுங்கள். ஜூனியர் ஆர்டிஸ்டா என் படத்தில் வந்து 2 சீன் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு. மேஜராக பெரிய சீன் தான் 2 சீன் தான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே வந்து ஸ்ரத்தா பேசுகிற மாதிரி இருக்கும்ல. நான் கேட்டதான் வந்து மேரிட் கப்புள்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே அப்படி கூப்பிட்டு வரல. நான் கிட்டத்தட்ட 50 பேர் வந்து வேணும், 25 கப்புள்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்ததுதான் ஸ்கூல் பசங்க. நான் ஆக்சுவலாக கேப்ல நீங்க என்ன இமோஷனல் என்ன பெரிய இப்ப என்ன தெரியுமா பெரிய விஷயம், அன்னைக்கு ஏதோ பெரிய படம் ஷூட்டிங் இருந்தது. லியோ ஏதோ ஒரு படத்துக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த படத்தை சொல்லி எல்லா ஜூனியர்ஸும் அங்கே போயிட்டாங்க, 500 பேர் அங்கே போயிட்டாங்க. ஆர்டிஸ்டே இங்கே இல்லை. அப்போ யாரெல்லாம் கூப்பிட்டு வராங்கக்கா, உனக்கு யாராவது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியும்? யாருமே வந்து ட்ரெயினோ இல்லை எதுவுமே வந்தவங்களோ தான் இருக்காது. நிறைய பேர் வந்து அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்ல மாட்டாங்க, நீ தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாகனு சொல்லிட்டு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பார்த்தா கேமரா முன்னாடி வருவாங்க, அதெல்லாம் இருக்கும். எனக்கு என்ன ஸ்கூல் சில்ட்ரனாக கொடுத்துட்டாங்க. நான் எப்படி கப்புள்ஸ் தெரிஞ்சு அதனால நான் வந்து ஒரு நல்ல இமோஷன், கேப் வீடியோ மாதிரி ஒரு நல்ல இமோஷன் பண்ணணும்னு இருந்தேன். ஐகேசிங் பண்ணி அதில் வர கண்ணீர்லாம் காட்டணும். கிளாஸ் என் பேர் போடுறதுக்கு மாதிரி ஒரு ஆடியன்ஸ் ஆட வச்சு தான் கிளாஸ் இருக்குது. அது நடக்கல. ஸோ அது நடக்காது. அதே மாதிரி டெக்கத்தான் அந்த கிளைமேக்ஸ்ல அப்புறம் நதியோட காம்படிஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தாக்க நான் தெளிவாக சொன்னேன், எல்லா பொருளும் ஜிம்முக்கு ஒரு வழியாக போயிருந்தோம். ஒரு 30 பணம் கூட்டு வாயா, எல்லாருமே ஜிம்முக்கு போய் கேளியா சொன்னாக்கா யாருமே அந்த ஜிம்முன்றதே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம பாரத சொன்னா இப்படி இருக்குதான். யாருமே ஓடி வந்து டபுள்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு மணிக்கு இப்படி போகுது. நான் 2 தடவை ட்ரைனிங் கொடுக்குறோம், அப்போ சரி வரல. அவர் சீட் பண்ணி தான் இருக்கோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தெரியும். இரும்புக்கோட்டையில அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் நிறைய அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற சீன் இல்லையா, இல்லை ஒரு ஆள் மட்டும் வந்து அது ஏற்கனவே வந்து அந்த ஜாக்கெட் வந்து லாரன்ஸ் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு போறாரு. இப்போ ஜாக்கெட்டை போட்டு வெயில் அவ்வளோ கொளுத்தும், மண் அடிக்கும். ஆனால் ஒரு ஆள் மட்டும் தெளிவாக வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஃபேஸ்ல வாங்கிக்கிட்டே இருக்கான், ஏதாச்சும் ஆக்ஷன் பண்றான் எக்ஸ்ட்ராவா. நாங்க அந்த கோட்டையில பார்த்தாக்கா கோட்டை மேல நிக்கணும். ஒரே ஒரு இடம் ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். 2 டவர் இருக்கும். டவருக்கு மேல ஒரு நடுவில் பிரிட்ஜ் இருக்கும். அது 2 பேர் மட்டும் நடந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு இடம். யாரெல்லாம் பனிஷ் பண்ண நினைக்குமோ அதையும் அவனுக்கு அனுப்பிடும். அப்படி ஒரு கேரக்டர் வந்து என் கூட கூப்பிட்டு பலாராஜி என்ன நீ எப்ப வந்து வந்துட்டே இருக்கு, அவங்க தான் ஆக்டர், நீ தான் பண்ணிட்டு இருக்கீங்க
அடிச்சு அங்கே போ தொப்பிக்குள்ள தொப்பிலாம் அவனுக்கு கிடையாது, அந்த தூரத்துக்கு எதுவும் தெரியாது போ அப்படின்னு அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 14 நாள் அந்த மனுஷன் அங்கதான் இருந்தாரு. அதெல்லாம் முடிச்சுட்டாரு. அது மாதிரி அப்போதுலேருந்து வந்து அவர் ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு வந்து நடிக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய நல்ல டேலண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. கரெக்டாக ஐடென்டிஃபை வந்து தர்ஷன்லாம் வந்து அவரே கிட்டத்தட்ட 96ல நடிச்சிருக்காரு. தர்ஷன் 96 அவர் 96ல நடிச்சிருக்காரு. சாமிலாம் நடிச்சிருக்காரு. நிறைய நாம் பார்த்துருக்கோம், யாருன்னு தெரியாது பேரு. ஒன்றும் இல்லை, நான் டப்பிங் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். டப்பிங் பண்ணிட்டு இருக்கோம், அந்த குழந்தை வந்து சோக் பண்ற சீன் போயிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி பண்ணோம்னா பிரெத் இருந்துட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் சிங் சவுண்ட் மாதிரி இருக்கும் படம் தெரியுது, ஏன்னா மைக் சென்டர் பண்ணல. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு இது எடிட்ல கட் பண்ணிட்டேன். என்னன்னா தண்ணியை உள்ள எடுத்து வந்து ஊத்துற மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு. எல்லாம் உள்ளே தான் இருந்தேன். அவருக்கும் பாப்பாக்களுக்கும் அந்த கன்சோல்ல இருந்தா சொல்ல முடியும், ஏன்னா அவங்க ரொம்ப நம்ம சொல்றதை ரீட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு ஓகே அப்படியே உட்காந்துட்டேன். ஓகே தர்ஷன் இதுதான் எஃபெக்ட்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்க. சரின்ட்டு நடந்து போறாரு. அப்படி அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டே இருக்காரு. தண்ணி நோக்கு இன்ஜினியர் வந்து விழுந்துட்டான். இவ்வளவு நாள் ஒரு வாயெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நினைச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வேலை பார்க்குறீங்க. என்ன பண்ணீங்க? தண்ணி மூக்குறாரு, எடுத்து மூக்குறாரு. அந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து கீழே ஊத்துறத வாயிலே கொடுத்துட்டாரு. டுப்புன்னு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டாரு. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவு இன்னசென்ட்டா தான் இருக்கிறாங்க நம்ம கிட்ட. ஆனா இது என்னன்னா நம்ம தானே தேடி போறோம், நம்ம தானே ட்ரெயின் ஆர்டிஸ்ட் வேணான்னு சொல்லி இங்க போறோம். ஸோ அப்ப அந்த இன்னல்கள்லாம் நம்ம கடந்த ஆனா வீரன்ல ஆக்சுவலா அந்த பத்ரி அந்த செகண்ட் ஹாஃப்ல சாமி வந்தார். அப்போ அந்த ரீலில் கூட இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு அது ஆக்சுவலாக அந்த ஊர் மக்கள் கூடி இருப்பாங்க. அந்த கார்பரேட்டர்லன்னு அவன் வருவான். வந்தவொடனே அவன் ஆக்சுவலாக ஊர் மக்களை மிரட்டி வந்துட்டு அந்த அடிச்சோடனே அவனுக்கு சாமி வரணும். ஒவ்வொரு ஷாட்லேயும் அவருக்கு சாமி வராது. க்ரௌடில் இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சாமி வந்துட்டு ஒரு அம்மாவுக்கு வந்துட்டே இருக்கு. இங்கே இவர் ஆறதுக்கு முன்னாடி இந்த அம்மா ஆடிடும். ஆனால் ஒரு 1/2 hour நமக்கு டைம் வேஸ்ட். அவங்க ஆடி அவங்கள வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, சாமி வந்துட்டா அவங்க பண்ணணும். ஏன்னா அது ரியாலிட்டியாக இருக்கணும்னு நாங்கள் நிஜமாவே அது ஒரு இப்போவும் அந்த சாமி இருக்குது. ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து அதை வச்சு அப்படியே கும்பிட்டுருக்காங்க. அது ரியாலிட்டியாக இருக்கிறதுனால அங்கே சாமி வந்துட்டே இருக்கும். அது ஒரு பெரிய இதாக இருந்தது. பட் ஆனால் ஒரு லைவாக அந்த ஃபீல் வேணுங்கிறதுக்காக அதை அப்படியே அலோவ் பண்ணால் பட் அந்த டைம் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அது பத்ரிக்கு வரக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு வரும், அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க அழுவாங்க. சாமி வந்து என்னால் ஷூட் நிற்குதுன்ட்டு. பட் எல்லாரும் ஒரு மாதிரி அவங்கள காம் பண்ணி தான் அதை எடுத்தோம். அது அந்த ஃபுட்டேஜ் அவங்க சாமியான ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் பாட்டிலே இருக்கு. அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்படியே எடுத்து வச்சிட்டோம். அது ஷார்ட் கூட ஒரு இன்ப்ராப்பராக தான் இருக்கும். பட் அது ரியாலிட்டியாக இருக்கட்டும்ங்கிறக்காக வச்சுருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியோ பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் அஃபெக்ட் பண்ணுது? இப்போ கேரக்டர்ஸ் எழுதுகிறப்போ கண்டிப்பாக அந்த தாட் ப்ராசஸில் ஏதோ ஒன்று கன்வே பண்ணுங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ அயோத்திங்கிறப்போ ஏதோ ஒரு அண்டர்லைனிங் வந்து என்னென்னா ஹியூமனிட்டிடா அப்படிங்கிறது தான் அதோட அண்டர்லைனு. எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது இல்லை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை ஒரு உட்கார்றப்போ? ஏன்னா ஒரு பர்சனாக நீங்கள் அங்கே எழுதும்போது இதெல்லாம் விட்டுறீங்களா இல்லை அதையும் கேரி பண்ணி தான் அது ஸ்கிரிப்டாக மாறுதா? இப்போ நம்ம ஒரு எமோஷனல் படம் எடுத்தோம்னா அது இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? இல்லை, அதாவது இன்னைக்கு இருக்கிற உங்களோட அரசியல் புரிதல்கள் ஓகே, நம்ம சுற்றி இருக்கிற அரசியல் தான் இது எல்லாமே ஸ்கிரிப்டில் நமக்கு அஃபெக்ட் பண்ணுதா? இந்த கேரக்டர்களுக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டாக உள்ள செலுத்துறோமா? இப்போ சில படங்கள்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக இந்த சித்தாந்தத்தில் தான் ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா இடதுசாரியா இது வலதுசாரி சித்தாந்தம்டா இந்த டேரக்டர் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சில சித்தாந்தமே இல்லடா இது கமர்ஷியல் படம்டா அப்படின்னு இருக்கும். பட் இன்னைக்கு இன்க்ரீசிங்லி நம்ம பார்க்குறப்ப சில சித்தாந்தங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகுது நம்ம பார்க்க முடியும். அது லெஃப்ட் ஆர் ரைட்டு சித்தாந்தங்கள் பேஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்தா அது அண்டர்லைன் இது வந்து இருக்கு. அப்படி எழுதணுமா இல்லை அது நிறைய அஃபெக்ட் பண்ணுது? ஏன்னா நிறைய அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தோணுது. இன்னைக்கு இருக்கிற கிரியேட்டர்ஸை சித்தாந்தங்கள் நிறைய அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தோணுது. ஓகே, இப்போ நமக்கு என்ன சரிப்படுதோ இல்லை நமக்கு எது நியாயப்படுதோ அதுதானே நம்மளை அறியாமல் ஸ்கிரிப்டில் வரும். நான் என்ன சிந்தனையில் இருக்கேன், எனக்கு என்ன தோணுது, எனக்கு எது சரி எது தவறுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது அவரோட ஸ்கிரிப்டில் வரும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட
ஸ்கிரிப்டில் வரும். இல்லை இது இது ஏதாவது பிடிவாதமாக இருப்பீங்களா இல்லை இது ஒரு வெரிஃபிகேஷனுக்கு போவீங்களா? இல்லை நம்ம அந்த சூழ்நிலையில தான் வளர்ந்துருப்போம். அது மாதிரியான அந்த நண்பர்கள் அது சம்மந்தமான விஷயங்களாக தான் வளர்ந்துருப்போம். பிடிவாதமாக இருக்காது, பட் நம்ம அறியாமல் அது வர்றது தான். நான் இருக்கப்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா சித்தாந்தமாக என்ன சொன்னாங்கன்னா சிட்டி பேஸ்டு படம் அப்படின்னாங்க. பார்த்தா அது எல்லாத்துக்குமே கடைசியில் பார்த்தா எல்லாருமே அப்கிரேட் ஆகி அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சித்தாந்தங்கள் முக்கியம் இல்லையா? சித்தாந்தங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும், பர்சனலாக இருக்கும். பட் அது எல்லா நேரங்களையும் ஒரு டிரெக்டராக என்னோட சித்தாந்தங்கள் பற்றி மட்டுமே பேசணுன்றதில்ல நான் உடன்பட மாட்டேன். இப்போ இதில் வந்து 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றது தான் முன்வைக்கிறோம் சித்தாந்தமாக இல்லையா? எனக்கு வந்து வேற ஐடியாலஜிஸும் எனக்கு இருக்கும். பட் நம்ம எடுத்துக்கிற கதை இவங்களுக்காக பண்ணுறோம். இப்போ நிறைய சித்தாந்தங்களே ஒரே இடத்துல சொல்ல முடியாது. இப்போ எனக்கு இந்த படத்துலேயே ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் வந்து கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழணுன்றது மட்டும் முன்வைக்கிறீங்க? பிரிஞ்சதும் நல்லது தானே, அது ஒரு சித்தாந்தம் இருக்கு. எனக்கு அதுவுமே உடன்பாடு இருக்கு. அது எப்படி பிரியணும், ஏன் பிரியணும், அது ஒரு கதை. நான் சேர்ந்து வாழணுன்றதை மட்டும்தான் இந்த படத்தை சொல்லியிருக்கேன். இன்னொரு படம் அதுக்கு எப்படி பிரியணும், ஏன் பிரியணுன்றதுக்கு ஒரு படமா எடுக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் சித்தாந்தங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை. பட் பொலிட்டிக்கலா இப்போ ஒரு டயலாக் நான் வச்சுருந்தேன். பட் நான் ரொம்ப கொஞ்சம் கான்சியஸாக இருக்க வேண்டியது சில இடங்கள்ல. இப்போ வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா பேசும்போது பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கப்பல் வாழ்க்கை சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து டைரக்டா சொல்ற மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்லலாம் இல்லை, அது அப்படி எடுத்துப்பாங்களா, அதனால ஏதாச்சும் இஷ்யூ வருமா, அதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் தானே சொல்லியிருக்கோம், நம்ம எவ்வளோ பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, 2 விட்டு போயிருக்கோம். பட் பொலிட்டிக்கலா எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை எழுத மாதிரி தோணுது, இது அப்படி மீன் பண்ணுமான்னு சொல்லிட்டு. இப்போ சித்தாந்தங்கள் எனக்கு என்னோட சித்தாந்தங்கள் மட்டும்தான் பண்ணணும்னு அப்படி இல்லை. கலைஞரையா வந்து கொலை நல்லதுன்னு, கொலை வந்து கலையிடான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அதான் அவரோட சித்தாந்தமா. கொள்ளடிக்கிறது வந்து கலையிடான்னு ஒரு சொல்லியிருப்பாரு. அப்போ ரைட்டர்ஸா சித்தாந்தங்கள் என்னோட மட்டுமே கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டர் என்ன சித்தாந்தத்தோட வாழ்றானோ அதுதான் என் சித்தாந்தம் நான் எழுதும் போது, இந்த கேரக்டர் என்ன சித்தாந்தத்தில் வாழ்றானோ அதுதான் என்னோட சித்தாந்தம் எழுதும் போது. அப்படிதான் எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஐடியாலஜி சித்தாந்தம் மோடு அது ரொம்ப பர்சனல் சாய்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிரியேட்டரோட அது இது சொல்லணுமா வேணாமாங்கிறது அது இட்ஸ் பர்சனல் சாய்ஸ். ஏன்னா இப்போ சில கதைகளில் நம்ம அதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். சித்தாலனா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம். இப்போ அடுத்து வர்ற கதையில் அந்த அந்த சைடு இருக்கிறத சொல்லாமல் கூட விடலாம். ஆனால் ஒரு கிரியேட்டராக இப்போ நம்ம யாரை சாடுறோம், இல்லை லெஃப்ட் விங்கா ரைட் விங்கா வாட் எவர் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்மள அறியாமல் நம்மளோட ரைட்டிங்கில் வந்துடும். அது வரணும். அப்புறம் இப்போ பொதுவாக என்ன வேணா இருக்கட்டும் தலைவா, ஆனால் டிஸ்கிரிமினேஷனுக்கு ஃபாராக ஒரு விஷயத்த பேசுகிறோன்னா அது அவங்க ஒரு தடவைக்கு 10 ரூபா யோசிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பேசுறது ரொம்ப ஈஸி. அதை உடச்சுனா மற்ற விஷயங்கள் இப்போ இதுலேயே சித்தாலேயே துப்புரவு பணியாளர்கள் பற்றி பேசும்போது அவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம். அப்புறம் குழந்தைங்களை பற்றி பேசும்போதுமே அவ்வளோ பேர்கிட்ட ஸ்கிரிப்ட் படிக்க கொடுத்துருக்கோம், எடுத்ததுக்கப்புறம் பார்த்துருக்கோம். இப்போ யூனிசெஃபோட கைட்லைன்ஸ்லாம் திருப்பி வாசிச்சு திருப்பி ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அது ரொம்ப ஐடியாலஜிங்கிறது அது உண்மையாகவே ஸ்கிரிப்டோட பின்னப்பட்டது தான். ஆனால் அது தேவையா தேவையில்லைங்கிறது அது ரைட்டர் டைரக்டரோட சாய்ஸ். இந்த ஸ்கிரிப்டில் அதை பேச போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது சாய்ஸ். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கேரக்டர்ஸ் என்ன வேணால் பேசலாம். இப்போ ஒரு கேரக்டர் வந்து ஃபாரா அகெயின்ஸ்டாக அதை பேசிடலாம். ஆனால் ஓவரால் டேக் அவே ஆஃப் த ஃபிலிமில் வந்து அந்த டேரக்டர் என்ன சொல்ல வர்றாரோ அதான் இருக்கும் அந்த படத்தில். ஸோ அங்கே வந்து நம்ம மாற்றி பேச முடியாது. நான் அதை சொல்லலை, என் கேரக்டர் தான் சொல்லிச்சுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பேசி நான் கன்க்ளூட் பண்றது என்ன பண்றேன் அது என்னோட கருத்து. அது சொல்றேன், அது இருக்கும். அந்த சித்தாந்தம் கன்க்ளூட் பண்றது நீங்க அத வந்து நீ நான் எஸ்கேப் ஆகும் பேசியிருக்கேன். ஆனா அது யாரோட மனசையுமே கஷ்டப்படுத்தாம தான் இருக்கும். அதுல ரொம்ப கவனமா அது பக்காவா பிளான் பண்ணி அதை அப்படியே கஷ்டப்படுத்தினாலும் சொல்ல வரது அதான். ஓகே, அது நீ எடுத்துக்கோ எடுக்கலாம். திங் இஸ் டிஸ்கிரிமினேஷன் என்கரேஜ் பண்ண வேண்டாம். அது ஸ்ட்ராங்கா அது பண்ண கூடாது. பேசிக்க பண்ணணும். ஒருத்தவங்க பார்க்கும்போது பேசும்போது அதை பண்ண மாட்டோம்னா படம் மூலியமா அதை செலுத்துறதுன்றது அது தப்பு இல்லை. அது எனி டிஸ்கிரிமினேஷன் ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இனமா இருக்கலாம், ஜெண்டரா இருக்கலாம், என்ன ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். பொறுப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. சமூக பொறுப்பு இருக்கணும் படம் எடுக்கும்போது, அவ்வளவுதான். எல்லா படமும் சமூக நீதியை பேசணுங்கிறது பர்சனல் சாய்ஸ். ஆனா அந்த பொறுப்பை உணர்ந்து படம் பண்றது. இப்ப அவர் சொல்றாருல்ல, ஒரு சின்ன டயலாக் நான் யோசிச்சேன், அந்த யோசிப்பு இருந்தா போதும். ஒரு வாட்டி 10 வாட்டி யோசிங்க. உங்களுக்கு தெரியலன்னா 10 பேர்ட்ட கேளுங்க, நம்மளோட தெரிஞ்சவங்க இருப்பாங்க.
அப்போ அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு நான் ஒன்று பண்ணேன்னா அது வந்து அது கேர்லெஸ்னஸ், அது ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் ரீடிங் எவ்வளோ டீட்டெயில்டாக இப்போலாம் நடக்குது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரீடிங் கமல் சார் நிறைய பேசுகிறாரு, கேரக்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஸ்கிரிப்ட் ரீடிங் ரொம்ப முக்கியம், அது வந்து பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு. அண்ட் எலாபரேட் ஆன் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், அந்த டீம்கள் எவ்வளோ எக்யூப் ஆயிருக்கு இந்த இயர்ஸில். ஏன்னா எல்லாரும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் இருக்குது சினிமாவில். ஐ மீன் அட்லீஸ்ட் இப்போ இப்போதான் இந்த ரைட்டிங் டீம்ஸ் எல்லாம் எவால்வ் ஆயிருக்காங்களா நீங்கள் பார்க்குறப்போ? ஏன்னா சில இப்போலாம் கேரளாவில் இருக்கிற அந்த இதுதான் டைரக்டர் இருக்குது, அப்புறம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இருக்குது, சம்மந்தமே இல்லாத நாள் அங்கிருந்து தான் ஆரம்ப புள்ளியே நடக்குது. நம்ம இன்னுமே நிறைய பேர் பேர்டன், நம்ம நீங்கள் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங்கும் அந்த பேர்டன் எடுத்துட்டு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நீங்களா இன்னுமே எல்லாமே டி ராஜேந்திர சாரா தான் நிறைய பேர் உலகிட்டு இருக்கீங்க. அது ஏதாவது ப்ராசஸ் நடக்குதா அந்த டிபார்ட்மெண்ட்ஸில்? எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கம்மி நடக்கிறது இல்லை. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி நான் இந்த கதையை எழுதியிருக்கேன், நான் நரேட் பண்ணுறேன், ஒரு டேரக்ட் பண்ணுவார் அப்படின்னா, நீ தம்பி வெளில ஒரு நிமிஷம்னு சொல்லி அவன் என்ன டேரக்ட் பண்ணுறேன், நீயே பண்ணுவோம், நான் கேமராமேன் செட் பண்ணி தரேன் எல்லாத்தையும் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ 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 இங்கே ரைட்டர் ஆக்சுவலி இது 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 வந்தால் தான் ஹெல்தி. ஏன்னா இப்போ நான் ஸ்கிரிப்டை அணுகும் போது ரைட்டராக ஒரு வாட்டி அணுக வேண்டியது இருக்குது, டிரெக்டராக ஒரு வாட்டி அணுக வேண்டியது இருக்குல்ல. டிரெக்டர் வேலை மட்டும் பார்த்தாலே போதும் அதுவே. ஏன்னா எப்படியுமே வி ரியலி ஹாவ் டு கோரைட். நீங்கள் நாவல் அடாப்ட் பண்ணாலும் சரி, ஒரு ரைட்டர் ஒருத்தர் நம்மளும் தான் உட்காருவோம், நம்மளும் தான் பேசுவோம், நம்மளுக்கான விஷயத்தை என்னன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழில் வந்து அது ரொம்ப 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 கம்மி. மிச்சம் எல்லா ஐ மீன் இப்போ நீங்கள் மலையாளமோ ஹிந்தியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஃபிலிம் மேக்கிங்கோட குவாலிட்டி பாதிக்குது. ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் ஒரு ஃபிலிம் மேக்கர் மேலே போடுறாங்க. அண்ட் இல்லை இவர் ரைட்டர் டைரக்டர் இல்லை, ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் அதுவும் சேர்ந்து அதை பார்க்க வேண்டும். பட்ஜெட்டையும் பார்க்கணும், இன்றைக்கி அது என்ன நம்பர், மூணையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் ரைட்டருங்கிறது நமக்கு நான் அடுத்தடுத்து பண்ணுறதுல ரைட்டர் தனியாக வச்சு நான் அவங்க ஆன்லைன் நம்ம கொடுத்து அவங்களே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரைட்டர்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, டைரக்டர்ஸ் நிறையா சேஞ்ச் தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்லணும், அதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்மளது ரொம்ப கம்மி தான். மலையாளத்தில் நான் இப்போ படங்கள் பார்க்கணும்னா ஒரு 10ல் 9 படம் ஸ்டோரி ஒருத்தராக இருக்காரு, டைரக்ஷன் ஒருத்தராக தான் இருக்கு. அண்ட் ரைட்டர்ஸும் பெரிய ரெகக்னிஷன் அதுதான் அந்த காலத்துல தான். இப்போ எனக்கு நானே வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வர விஷயம் ரைட்டிங். இப்போ இருக்கப்பட்டு நல்ல ரைட்டிங், நல்ல டயலாக்ஸ் ரொம்ப ஈஸியாக வர விஷயம். நான் ரொம்ப மெனக்கெல்லாம் மாட்டேன். 35 days அப்படின்னு எழுதியிருப்பேன். சரி வச்சுங்க. ஆமா எனக்குலாம் அதான் வேலை வச்ச உடனே எனக்கு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் என்ன படம் பண்ணி யோசிப்போம், அவ்வளோதான் அதை எழுதிடுவேன். அந்த மாதிரி என் ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நான் மற்ற டிரெக்டர்ஸ்க்கு நான் எழுதலாம்னு யோசிக்கிறேன். ஜாலியாக எங்கே தான் இருக்கலாமே, நான் ஷூட்டிங் போய் வெளியில் கஷ்டப்பட்டு ஷூட்லாம் பண்ணோம், நான் ஏதாவது கண்டிப்பாக போய் ஜாலியாக எழுதிட்டே இருப்பேன், ஊர் சுற்றிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால டேரக்டர்ஸே இல்லையா இங்கே அப்படின்றது. அது தாண்டி ஓகே நான் வந்து சொல்றேன், நீங்க என்னமோ ஒரு கொலாபரேஷன் சம்பளம் எனக்கு கிடைக்காது. அதுதான் ஒரு மாசத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத முடியும். எனக்கு கொடுங்க, எனக்கு 1 கோடி ரூபா கொடுங்க, 2 கோடி ரூபா கொடுங்க, நான் ஸ்கிரிப்ட் தரேன். அதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரெகக்னேஷன் மெயினாக. இப்போ கலைஞர் இருந்திருக்காரு, அவர் ரைட்டர் தான், அவர் சிஎம்ஏ இருக்காரு. அந்த ரெகக்னேஷன் அந்த ரைட்டிங் ஒரு பவர்னால அவர் எதுவும் டைரக்ட் பண்ணுறாரு, அது பண்ணியிருக்காரு. பட் அது மாதிரி ஃபுல் டைமாக வந்ததில்லை. பட் இன்னைக்கு ரைட்டர்ஸ் வந்து ஃப்ரேம்ல வந்து கரெக்ட் பண்ணாலே இல்லை. ஒரு டைரக்டருக்கு வந்து ரைட்டர் மறைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ரைட் ரிட்டர்ன் பைன்னு ஒருத்தவங்க பேர் போகிறதுக்கே இல்லை, அந்த இடத்த மறைக்கிறதுக்கு தோணுதே தவிர அவங்க வெளியே கொண்டு வரதுக்கு தோண மாட்டேங்குது. இவ்வளோ சிக்கலுக்கு நடுவில் எங்கே போய் நம்ம ரைட்டிங் பற்றி யோசிக்கிறது? அதனால நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் கம்மியாக இருக்கு. எனக்கே இல்லை, ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைரக்ஷன் பண்ணுறது, ஒரு ரைட்டராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நான் வந்து ரைட்டர் டைரக்டர் தான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே என்ன இருக்குன்னா எனக்கு நல்ல ரைட்டர்ஸ் யாராக இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஆனால் நான் ரைட்டராக வந்து முன்னேற மாட்டேன். மானிட்டரி பெனிஃபிட் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணுது. கண்டிப்பாக நானே வந்து என்ன சொல்கிறேன், நான் நிறைய பணம் தரேன், நான் வந்து பணம் தரேன், ரெகக்னேஷன் தரேன், எனக்கு எழுதி கொடுக்குன்னு தான் கேட்டுருக்கேன். தாராளமாக நிறைய பணம் எடுத்துருவேன். நான் வந்து 5 மணிக்கு சம்பளம் வாங்கிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. நான் இங்கே தரேன், 1 ரூபா தரேன், நல்ல கதை கொடுங்க. ஏன்னா அந்த கதை ஜெயிச்சு இப்போ நம்ம ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு அடுத்த படம் பண்ணும்போது அந்த சம்பளம் எங்கேயும் உயருது இல்லை. தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாமே. அப்போ இன்னொரு படம் கிட்ட விட்டு அது இன்னும் சம்பளம் அதிகமாக இருக்கும். நான் அப்படிதான் பார்க்கறேன். நான் ரைட்டர்ஸ்க்கு வந்து இது மீடியாவோட சொல்றேன், நான் நல்ல படம் தரேன், எனக்கு எழுதி கொடுத்தேன், பாத்துக்கப்பா 1 கோடி ரூபா தராரு. ஆனந்தகனுக்கு பஞ்சவர்ணாசலம் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, ஒரு தொடர் மாதிரி எழுதியிருப்பாரு. அவர் என்ன செஞ்சாரு அப்போ கலைஞானம் சார், பஞ்சவர்ணாசலம் சார் 80s டைம்ல
என்னென்னலாமோ சொல்கிறாரு. இப்போ ஒரு ரஜினி சாருக்கு அடுத்தால ஒரு படம் பண்ணோம்னா கதை எதுவுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், சரி ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அப்போ அவர் என்ன பண்ணவே இல்லை, அவர் குழந்தைக்கு ஒரு படம் பண்ணவே இல்லை, சரி ஓகே. அப்போ குழந்தைக்கு ரஜினி சார் வச்சு ஒரு படம், அதான் ராஜா சின்ன ரோஜா. அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம் அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes படம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சவராஜன் சாரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, படத்தை காமிக்கிறாங்க. பஞ்சு சார் தான் சொன்னாரா, அந்த குள்ள கமல் அவர் தான்டா ஹீரோ, நீ அவரை ஃபோக்கஸ் பண்ணு, இவர் எடுத்தது வேற. அப்போ கமல் சார் எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னாராம். அப்போ தேவர் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. பஞ்சு சார், கலைஞானம் சார், அந்த டைமில் நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப ரைட்டிங்கு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட்ஜெட் வந்துடும். ஒரு டைரக்டர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. இந்த மாதிரி படம் தான் பண்ணணும், இந்த படம் பண்ணாதான் அடுத்து இந்த மாதிரி படம் பண்ணியும் அப்படி. ஆனால் ரைட்டர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ஏன்னா சித்தமாக எழுத முடியும். அப்போ வந்து அருண் வந்து எனக்கு சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னா நான் ரைட்டர் எழுதி கொடுத்துருவேன். எனக்கு ரைட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, என்ன வேணாலும் கதை இருக்கலாம். 2 கோடி ரூபாய்க்கு படம் எடுங்க, 2 கோடி ரூபாய்க்கு கதை இருக்குங்க. ரைட்டர் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் அந்த இடத்துல என்னால் எனக்கு ஆசையாக இருக்கிறது எடுக்கணும்னா எடுக்க முடியல. காரணம் ஒரு டைரக்டராக இருந்தால் தான் இங்கே ரெகக்னேஷன், மரியாதை எல்லாம் கிடைக்குது. வீட்லேயே நம்ம மதிக்க மாட்டாங்க ரைட்டர்னா. அதான் உங்கள் சர்க்கிள் இப்போ வந்து அப்கமிங் சர்க்கிள் இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு டீம் உட்காந்து தான் நீங்கள் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்க ஐடியாஸை. ரைட்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? இல்லை, ரைட்டிங் வந்து எனக்கு நான் இப்போ என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கை விட ரைட்டிங் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு ப்ராசஸ். ஏன்னா ரைட்டிங்கில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நான் ரைட்டிங்கில் வந்து பட்ஜெட்டை பற்றியோ இல்லை வந்து இது எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எழுதுனது தான் ரைட்டிங். ஏன்னா அதில் வந்து என்ன வேணால் நம்ம எழுதிடலாம். அந்த ரைட்டிங்க்கு அப்புறம் அது ஃபில்டர் ஆகி நம்ம ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லும் போதோ இல்லை அதுக்கடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போகும்போதோ அது ஃபில்டர் ஆகும். பட் இனிஷியலாக ஸ்டார்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி, ஷூட்டிங்கை விட ரைட்டிங் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராசஸ் தான். அந்த வந்து என்னென்னா, இப்போது ஃபஸ்ட்டு படமாக நம்ம வந்து ஒரு எனக்கு வந்து கூட ரைட்டர்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது இந்த படத்தில். இன்னும் ரைட்டர்ஸ் வச்சு பண்ணியிருந்தா நம்மளோட அனுபவத்தை விட இன்னும் அவங்களோட அனுபவங்கள்லாம் கிடைக்கும் போது இன்னும் இது வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு போகணும்னு கூட இருந்தது. ஆனால் முதல் படமாக நம்மளால் அதை ஹையர் பண்ண முடியாது, அதுக்கான சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா இங்கே வந்து இப்போ ஆப்வியஸாக ஒரு ரைட்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்குமே வந்து அவங்களுக்குமே நீட் இருக்கும், அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவோ அந்த நீட் இருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு படமாக நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நிற்கும் போது பவுண்டோட தான் போய் நிற்க முடியும். நம்ம ஒரு ஐடியா வச்சுட்டு நான் இந்த ஐடியா பிடிச்சிருக்காங்க, நான் வந்து இதை ஒரு ரைட்டரோட நான் டிஃபைன் ஆகுது. ஆமாம், இது நம்ம இதாகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் இன்னும் கொஞ்சம் மெக்னானிசஸாக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் எழுதுறது அவங்க டைரக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கேட்கும்போதே பவுண்ட் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு ரைட்டராக தான் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஆமாம், ரைட்டராக தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து இப்போ நான் டெக்னீஷியன்ஸாக வந்து போய் மலையாளத்தில் போய் அவங்ககிட்ட நரேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே இது ரைட்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தான் ரைட்டர்னா அவங்க ஷாக் ஆகுறாங்க. டேரக்டர் நீங்களே ரைட்டரா அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க. அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க டேரக்டர் ரைட்டர்னு தனியாக பிரித்து பார்க்கும்போது இங்கே ஒரே விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஏன் ஒரே விஷயத்த பண்ணுறீங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களா இல்லை அந்த கிரெடிட்ஸ்க்காக பண்ணுறீங்களா அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசருங்கும் போது அவங்க வந்து ஒரு முதல் படமாக இருக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு ரைட்டரோட அவங்களோட நீட் இருந்ததுன்னா அதை கொடுத்தா இன்னும் அந்த படம் வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கலெக்ஷன் கேம்னா இது எவ்வளோ தூரம் கிரியேட்டர்களை மண்டே கூடையுது? ஏன்னா என்னன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்போ ரிவ்யூஸ்க்கு அப்புறம் ட்ராக்கருக்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர், அது இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ட்ராக்கர் சும்மா இருக்கிறவன் கலெக்ஷன் ட்ராக் மிஷின் வச்சிருக்காங்க. அது வந்து ப்ரொடியூசருக்கே தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரியும். என்ன நீங்க நேற்று 70 கலெக்ஷன் நீங்க எங்க 120 லிட்டரலாவே சில ஹீரோஸ் கிட்டலாம் நடந்திருக்கு. என்னன்னா ப்ரொடியூசரே கூப்பிட்டு இதான் கலெக்ஷன் சொல்லுன்னா ஹீரோ சண்டைக்கு வந்திருக்காரு. அந்த ட்ராக் வந்து 5 கோடி ஜாஸ்தி போட்டிருக்காங்க, நீ போய் சொல்றீங்கன்னு கேட்ட கதைகள்லாம் நடந்திருக்கு. இது என்னன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா மண்ட படைச்சல் ஒரு கிரியேட்டருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுப்பீங்க, பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டென்ட்டா ஜட்ஜ் பண்ணா ஓகே, ரெவன்யூவா உட்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு அது ஒரு
யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாதவங்க சொந்தக்காரர் ஏன்னா தம்பி இவ்வளவுதான் காசு பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்கிறப்போ ஒரு மாதிரி கடுப்பாகும். நான் என்னோட வேலையை முடிச்சிட்டயா அப்படிங்கிற ஒரு மாதிரி கடுப்பு எந்த கிரியேட்டருக்குமே கடுப்பாகும். இது எப்படி பாக்குறீங்க? இல்லை தலைவா, இப்போ ஒரு படம் என்ன பட்ஜெட்ல எடுக்கிறோம், அது என்ன கலெக்ட் பண்ணுது, அவ்வளவுதானே நமக்கு அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான விஷயம். இப்போ அந்த ப்ரொடியூசர் அது அவ்வளவுதானே. இப்போ 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 நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்த ஆளுங்க இல்லை. ஸோ இப்போ எங்கள் படங்கள் வந்து இப்போ அது போட்ட அது வந்து அது கலெக்ட் பண்ணிருச்சு இல்லையா. இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அடுத்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பெரிய பட்ஜெட்டாக பெரிய படமாக விக்ரம் சார் படம்லாம் பண்ணும்போது அது ஆனால் கண்டிப்பாக அதை மண்டியில் ஏற்றிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஏற்றிக்கவே முடியாது, அது வாய்ப்பே இல்லை. என் வேலை வந்து இந்த படத்தை நான் ராம் கிட்ட வந்தோடனே சொன்னேன்ல, உங்ககிட்ட தானே சொன்னேன் இந்த படம் முடிஞ்சு போச்சு அடுத்த படத்துக்கு. அது அவ்வளோதான். அது இந்த படம் முடிஞ்சிச்சுன்னா நான் மேக்ஸிமம் 4 நாள் ரிலீஸ் ஆகி அவ்வளோதான். உடனே அடுத்த படம் இல்லை இந்த படத்தை மறந்துட்டு வேற வேலையை பார்க்க போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மண்டையில் ஏற்றிட்டோம்னா இப்போ நம்மளோட பர்சனல் சாய்ஸ் தான் தலைவர். எப்படின்னா இப்போ இந்த படம் இன்னைக்கு இப்படி இருக்கு, இது இன்னைக்கு பார்த்துட்டாங்க, இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் அதுக்குள்ளே ஒர்க் பண்ண போறீங்களா, இல்லை 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த படம் பார்க்க முடியுன்ற மைண்ட் செட்டில் வேலை பார்க்க போறீங்களா, அவ்வளோதான். அது உங்கள் கால். இப்போ நீங்கள் அந்த காலம் எடுக்கணும்னா இதை மைண்ட்லேயே வச்சுக்க கூடாது. இல்லை எனக்கு இன்னைக்கு தான் இந்த லீக் 1 2 3 4 5ல நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அப்போ அது உங்கள் கால் தான். யாருமே உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல. நீ நம்பர் 1 வரணும்னு யாரும் உனக்கு சொல்லலை, உன் படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு யாரும் சொல்லலை. கேட்டால் கூட இப்போ என்கிட்ட கேட்க மாட்டாங்களா, ஏன்ப்பா நீங்கள் இப்போ பெரிய ஹீரோ வச்சு விஜய் வச்சு பண்ணலையா, அது வச்சு பண்ணலையா, இதெல்லாம் முன்னாடியே கேட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த கேள்வி உன் படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணலன்றது இக்னோர் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். மற்றபடி அதை மண்டைக்கு ஏற்றிக்கிறது அது ரொம்ப பர்சனல் சாய்ஸ். அது அப்படிதான் எனக்கு அது அப்படிதான் ஃபீல் ஆகுது. இல்லை நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம். நான் மேக்ஸிமம் அந்த நம்பரை தாண்டாத மாதிரியே மேக் பண்ணிடுவேன். அது ஷூட்டிங் டேஸ் ஆகட்டும், அங்கேயே நம்ம பாதி வேலை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் கியூப்பில் நம்ம படம் ரிலீஸ் முன்னாடி போய் உட்காந்து பார்க்கும்போது இவர் சொல்கிற மாதிரி 10 வருஷம் கழிச்சு பார்த்தா நல்ல படமாக இருக்கும். ஒரு ஸ்மோக்கிங் கார்டு கூட கிடையாது. ஓகே, நல்ல படம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க அங்கே 2வது வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தேட்டரில் என்ன பண்ணுறதுக்கு அது வந்து ரிலீஸ் ஆகிற டைம், சூழ்நிலை, மக்களோட மனநிலை, கூட வர படங்களோட தாக்கம், இத்தனை விஷயங்கள் இருக்குது. அது கலெக்ட் பண்ணுற விஷயம். அந்த பிஸ்னஸ்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. நம்மளுக்கு இந்த 2 வேலை முடிஞ்சு அவங்க சொன்ன நம்பரில் எழுதி கொடுத்துட்டோமா நல்ல படமாக இருக்கா. படம் ஓடுறதுன்றது ரொம்ப அது எல்லா கிரியேட்டருக்கும் ரொம்ப முக்கியம். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என் படத்தை நான் போய் தேட்டரில் பார்க்குறேன், மக்கள் டிக்கெட் கிடைக்கலன்னு ஃபோன் பண்ணுறாங்கன்றது சந்தோஷம் இல்லை. ஆனால் என்ன நம்பர் பண்ணிச்சு, அந்த நம்பர்ஸுக்குள்ளே நம்ம போகவே கூடாதுன்னு சொல்ல முடியும். அந்த படம் எடுத்தோம், அது ரிசீவ் ஆயிடுச்சு, நல்ல ப்ரொடியூசர் ஹாப்பி, நம்ம ஹாப்பி, முடிஞ்சு அவ்வளோதான். அடுத்த வேலைக்கு போயிடும். அந்த நம்பர்ஸ்குள்ளலாம் போயிட்டோம்னா அது என்னைக்குமே நிம்மதி கிடையாது. அடுத்த வாரம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்குமே அப்படிதாங்க 2-3 நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல படம்ங்கிற ஒரு இமேஜ் இருந்துச்சு. ஸ்டோரி டாக்கி சாங்கெல்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்து ஒரு டைப் இருந்தது. எனக்கு வந்து ரிலீஸ் அன்னைக்கு காலையில வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு வாரம் படம் ரிலீஸ் பண்ணி விளம்பரம் பண்ணேன். கரெக்ட். நீங்க ட்ரெய்லர் செகண்ட் வீக் தான் உங்களுக்கு. ஆமா, ஒரு வாரம் படம் ரிலீஸ், அந்த ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் வீக் டு செகண்ட் வீக் வரைக்கும் படத்துக்கு அதுதான் ஆடு. டைரக்டா படத்தை காமிச்சு அந்த செகண்ட் வீக் தேர்ட் வீக் தான் எங்கள் அப்பாவெல்லாம் போய் பார்த்தாரு. செகண்ட் வீக்கு அப்புறம் தான் வந்து அப்படி கொஞ்சம் ப்ரமோஷன். ஃபர்ஸ்ட் வீக் தியேட்டர்ல இருக்கிறது தான் ப்ரமோஷன். ஆடியன்ஸ் பார்த்து வெளியே சொல்றாங்க நல்லா இருக்கு. ஆனா அந்த வேர்ட் ஆஃப் மவுத் பயங்கரமா இருக்கு. எனக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஐயோ வாய்ப்பே இல்ல. கமிங் டு தட் ஆக்சுவலா அடுத்த क्वेश्चन அதான் ப்ரமோஷன்ஸ்னா என்ன ஆக்சுவலா ஒரு படத்தை எது ஆக்சுவலா ப்ரோமோட் பண்ணுது. ஏன்னா பிகாஸ் யூ ஹவ் பீன் தி கிரியேட்டர்ஸ். உங்க படம் எங்க போய் எப்படி வந்திருக்குன்னு தெரியுது. ஒரு படத்தை உண்மையா இது கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்க? டிவியா, விளம்பரமா, என்ன மக்களுக்கு சேர்க்கறது வந்து நம்ம வேலை செய்யறோம். இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இதை வந்து பாருங்க, அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். எவ்வளவு பூனாலும் அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு அந்த முதல் நாள் வந்து தெரிஞ்சு போயிடும். இப்ப அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னா அது நீங்க அதுக்கடுத்து எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் அது கனெக்ட் ஆகும். வாய்ப்பே இல்லை. மேபி பெரிய ஸ்டார் படம் அப்படின்னா நல்லாவே இல்லைனாலும் ஒரு வழிக்கு பார்த்துட்டு வரேன்னு வருவாங்களே தவிர கான்டென்ட் ட்ரிவன்னா இல்லை, இந்த படத்துல சரக்கு இல்லை அப்படின்னா அந்த மைண்ட் செட்ல தான் வருவான். அப்புறம் அவன் போலான்னா போலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு அந்த காலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு படத்தை நீங்க ப்ரமோஷன் மூலமா ஓட வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆளை கூட்டிட்டு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எல்லா படத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது தான் எல்லா போராட்டமும். இப்போ நம்ம படம் வந்து இப்போ 100 நாள் ஒரு கல்ச்சர்லாம் இல்லை அந்த காலத்துல மாதிரி. இப்போ என்னன்னா ஷார்ட் ஆயிடுச்சுல, அதனால எவ்வளவு சீக்கிரம் வர வைக்க முடியுன்றது தான் நீங்க சேலஞ்சு. இப்போ ரஜினி சார் 1 மணி நேரம் பேச வேண்டியது இல்லை ஜெயிலுக்கு, அதுதான் அதுதான். ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆடியன்ஸ் கொண்டு வரது தான். எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ டிராமாக்கு யார் வருவாங்க ஃபர்ஸ்ட்,
எல்லாருமே வந்து யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடிடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ராமாவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த இப்போ அருண் சொன்ன மாதிரி இந்த செட் ஆஃப் பட்ஜெட்ல ஒர்க் பண்ணும்போது இல்லை, எல்லாருமே ஒரு சேலஞ்ச் வந்து ப்ரொமோஷன் பண்ணி எப்படி அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆடியன்ஸ் கொண்டு வரதுன்றது தான். அப்போ ட்ராமாவுக்கு வந்து ப்ரொமோஷன் டீம் எல்லாம் எக்யூப்டா இருக்காங்களா இல்ல அது ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டாவே திருப்பி ப்ரொமோஷன் கோமாளி மாதிரி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வந்தேன். நான் வந்து பார்த்தா மொத்தமாவே என்னன்னா ஏதோ இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் டெம்ப்ளேட்டா இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுறேன், எல்லாமே சோசியல் மீடியால ரொம்ப இருக்கிறது. இப்போ கேப் நம்ம ஒரு வீடியோ பண்றோம் ப்ரொமோஷன், அது ஏன் வருதுன்னா நம்ம கம்ப்ளீட்டா தாட்ஸ்ல இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ஏன் ஒரு ப்ரொமோஷன் டீம் கிட்ட போனீங்கன்னா அவங்களால அந்த டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ண முடியும். ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு பிக் ஐடியா கிடைக்கும், அதனால புதுசா தெரியல அவங்க, அதனால எல்லா படமும் அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியுமா தெரியாது. ஸோ ஒரு டிரெக்டரா ஒரு கிரியேட்டரா நம்ம தான் அந்த ஐடியா யோசிக்கணும். நமக்கு மட்டும் தான் தெரியும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மார்க்கெட்டே இல்லை, ஒரு கப்பல்ஸ் வந்து படம் பார்க்குற கல்ச்சரே இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா போகணுன்ற கல்ச்சர் இல்லை, ஒரு கல்யாணம் ஆனவங்களை பற்றின படங்கள் ரெகுலராக வரதில்லை. அப்படின்றப்போ அவங்களோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வர வந்த ஆடியன்ஸ் எல்லாத்துமே இந்த கேப்பை பார்த்து இது ஏதோ ஒரு படத்தோட ப்ரொமோஷன் வந்திருக்கு, இது நல்லா இருக்கு, ஏதோ ஒரு வகையில் அவங்க இம்பாக்ட் பண்ணிச்சுல அந்த வீடியோ. அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆடியன்ஸ். அவங்க வந்து வெளியே போய் சொல்லவே தான் அது பெருசா ஆச்சு. பிளஸ் நான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாத முடிவு பண்ணிட்டேன். போஸ்ட் கூட வரல ஃபர்ஸ்ட் டே. எதுக்குன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் யாரும் வந்துருக்காது, பசங்க யாரும் வந்துருக்காது. வந்துட்டு அவங்க வந்து வெளியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தது. இந்த படத்துக்கு 100 பேர் வந்தா போதும் ஃபர்ஸ்ட் டே. அந்த 100 பேர் வந்து இந்த படத்தோட ஆடியன்ஸ் வந்தா போதும். கவுண்டர் வந்து லீவ்ல வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க, மந்த்ல கல்யாணம் எனக்கு தான் யாரும் வந்துருக்காது இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே. இந்த காலேஜ்ல கெட்டஸ்ட் வந்து இந்த ரொம்ப நல்லா கால். ஆமா, அது முடிவு பண்ணதுதான். அந்த 100 பேர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, அதனால நான் ப்ரொமோஷன்ஸே பண்ணல. எங்களுக்கு கேப் பார்த்தவங்க எல்லாரும் அந்த படத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியும். ஒரு தியேட்டருக்கு 50 பேர் வந்தா போதும் ஃபர்ஸ்ட் டே, அதுதான் ஐடியா இருந்துச்சு. அது இப்ப இன்னைக்கே தியேட்டர்ல இருக்கு படம், 77வது நாள் இன்னைக்கு. அதனால அதுதான் கிளியரா நான் பிளான் பண்ணி பண்ணதான் ப்ரொமோஷன். இல்லை ப்ரொமோஷன்ஸ் வந்து இப்போது ப்ரொமோஷன் டீம் வந்து அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. எல்லா படங்களுக்குமே அவங்க ஒர்க் பண்ணும்போது இந்த பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணணும்னு. அதை தாண்டி இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்ம டைரக்டராகவோ நம்ம அதில் இறங்கி வந்து ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக பண்ணும்போது தான் ஆடியன்ஸுக்கு அது புதுசாக தெரியுமோன்னு தோணுது. அது வந்து அதில் பங்கு வந்து டைரக்டருக்கு மட்டும் இல்லை, அதோட ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். இப்போது எனக்கு ஹரிஷ் கல்யாணமும் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார். ப்ரொமோஷன் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள், என்னை வந்து அவர் நிறைய கேட்டுகிட்டே இருந்தார். இது எழுதுறப்பவே இது கூட சேர்த்து தான் இது யோசிக்கிறீங்களா, இல்லை அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் அந்த ப்ரொமோஷன்ங்கிற மேட்டருக்கு உள்ள வரும்? இல்லை, நான் அப்படியே யோசிச்சு நான் வந்து ப்ரொமோஷன் பிளான் இல்லாமல் பண்ணவே பண்ண மாட்டேன். அது ஒரு சொல்லுவாங்க சில பேர் இப்படி, சில பேர் நான்லாம் எனக்கு ப்ரொமோஷன் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்காங்களா இல்லைனா நாங்கள் இதை எப்படி ரீச் பண்ண போறோம், ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற மாதிரி மார்க்கெட்டிங். வீரன் வந்து சூப்பர் ஹீரோவா சொல்லக்கூடாதுன்னு தான் மைண்ட் செட்ல இருந்தது. ஏன்னா அது கேட்கும்போது சூப்பர் ஹீரோ கதையான்னு கேட்பாங்க. அது இல்லை, ஏன்னா இது ஒரு ஃபேண்டசிக்கலாக ஒரு பவருக்கா இருக்கா இந்த மாதிரி ஒரு களம் தான். ஏன்னா சூப்பர் ஹீரோன்னு போனால் அது வந்து அது பெரிய ஒரு கம்பேரிட்டிவ் கொண்டு போய் விட்டுரும். அப்படிதான் நான் மைண்டில் வச்சு தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இப்போ பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்கும்போது அது தேவைப்படுது. அப்படிங்கிறத சரி அந்த சூப்பர் ஹீரோ மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சரி ஓகே வைங்கன்னா தமிழ் சூப்பர் ஹீரோன்னு போட்டு அதை அப்படி வச்சு அது என்னன்னா அது ஆஸ் அ டைரக்டராகவும் நம்ம படத்துக்கு தான் அது ப்ரெஷர். ஏன்னா அது நீங்கள் மின்னல் முரளி கூட கம்பேர் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்கள் அவெஞ்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறீங்க, அவெஞ்சர்ஸ் இங்கே நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீ சூப்பர் ஹீரோன்னு வந்துட்டீங்களா, நீ எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு அவன் கேட்பான். ரொம்ப க்ரூஷியல். நம்ம பிசினஸையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க பாயிண்ட்டும் கரெக்ட் தான், பட் ஆனால் ஒரு ரைட்டரா நம்ம அதை அலோவும் பண்ண முடியாது, மனசு அலோவ் பண்ணல. பட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம படம் வந்து இந்த கேப்னு ஒரு வீடியோ வந்ததுக்கு அப்புறமா அதோட ரேட் அப்படியே மாறுச்சு. ஆமாம், சேட்டலைட் சேனல். ஓகே, ஆமாம், அந்த ஸ்டோன் வீடியோ, அந்த ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக மாறுச்சு கேமே. கொஞ்சம் இப்போ சித்தா வச்சிருந்தாங்கன்னா இந்த ரேட்டு இல்லை அது அப்படி இல்லை தெரியல. என்னன்னா நம்ம சித்தாவை பொறுத்தவரை ப்ரொமோஷன் வந்து நாங்கள் என்னன்னா படம் காட்டுறது தான் ப்ரொமோஷன். அது பிடிக்கும் எல்லாரும் காட்டும் காட்டி நீங்க உங்களுக்கு தெரியுமே ரிவ்யூ மட்டும் என்ன சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். என்ன எல்லாரும் எல்லா ப்ரிவியூ போட்டா காலேஜுக்கு போடணும், அங்க போகணும், இங்க போகணும்னா பேசிட்டு இருந்தாரு. கேட்டு காலையே வரல, அதான் எல்லாம் பாத்துட்டானுங்க அப்புறம் எப்படி வருவானுங்க அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாம் அப்புறம் கிட்டத்தட்ட 500-600 க்ரௌடுக்குலாம் ஸ்க்ரீன் பண்ணணும்னு முடியும். ஏன்னா இந்த படத்தை பத்தி நீங்க வெளியில போய் பேசணும், என்ன வேணா பேசணும். ஆனா இது இட் வில் கிரியேட் டிஸ்கஷன்றதை நம்ம ஒண்ணுல
ஸோ அதுதான் அது மேபி அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த படத்தை காமிச்சு தான் வர வைக்கிறது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவரோட படத்துக்கு அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த டைப் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோஷனாக வந்து எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த பார்க்கிங் படத்துக்கு. ஏன்னா ஒரு பார்க்கிங்ன்ற படம் வந்து இந்த மாதிரியான ஒரு காமெடியோ இல்லை ஏதோ அந்த மாதிரி ஜேனராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ட்ரெய்லர் வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு இன்டென்ஸாக இருக்கும்போது படம் இன்டென்ஸாக இருக்குன்னு அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த படத்து மேலே ஒரு பார்வை திரும்பின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி வந்து என்னதான் நம்ம எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி ப்ரோமோ வீடியோ பண்ணோம் என்னதான் பண்ணாலும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இன்னும் ஏன்னா நம்ம பண்ணுற ப்ரொமோஷன் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை உள்ளே வர வச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபஸ்ட்டு டே அந்த சாட்டர்டே வந்து அவங்க ஃப்ரைடே முடிச்சுட்டு சாட்டர்டே அவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல. இந்த படம் எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் மழை வந்து தியேட்டர்லாம் ஷட் டவுன் ஆச்சு, நிறைய பேர் போக முடியல படத்துக்கு. ஆனால் நிறைய பேர் ட்வீட்லாம் போட்டாங்க, நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாங்க, இந்த படம் வந்து பாருங்கள், இதை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் இந்த படம் ஓடிடியில் வந்துட்டு நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதை விட இப்போ ஒரு தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு குரல் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ அந்த விஷயம்லாம் எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இந்த படத்தை வந்து நம்ம பண்ணுற ப்ரொமோஷனை விட தாண்டி மக்களுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 2 கேள்விகள் கடைசியா. ஃபர்ஸ்ட், உங்க மெமரியிலேயே எந்த ஆடியன்ஸ் அப்ரிசியேஷன் உங்க லைஃப் டைம் வரைக்கும் நிற்கும்? எந்த ஆடியன்ஸ் அப்ரிசியேஷன்? ஏன்னா எல்லாரும் நடந்த சம்பவம். எஸ், நடந்த சம்பவம். ஏன்னா 2 விஷயம் எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட், பன்னாயிரம் வந்து கேரளா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆச்சு. அப்போ இங்கே படம் முடிச்சுட்டு நான் அங்கே போகிறேன். படம் வந்து சரியாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இது போனேன் கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரே தமிழ் படம். அங்கே வந்து காலைல 9 மணி ஷோ. தரையிலலாம் உட்காந்து பார்த்தாங்க தேட்டரு. ஆனால் ஃபெஸ்டிவல் தானே, அது எப்படி வேணால் உட்காந்து. அது வந்து எனக்கு இது மாதிரி பயங்கர டேரக்டர்னு கூப்பிட்றாங்க, நான் பின்னாடி இருக்கேன், என்னாலே முன்னாடி போக முடியல, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் எல்லாம் தூக்கி போய் முன்னாடி நிற்க வச்சு அப்படி பேசினாங்க. அது வந்து லைஃப் டைமுக்கு அது மறக்கவே முடியாது. அப்புறம் சித்தாவோட ப்ரிவியூ வந்து இங்கே சத்யம் தேட்டரில் வந்து போட்டாங்க. அப்போ லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்போ வரைக்குமே படம் எங்கள் படத்தோட பெரிய படம் வருது, 2 படம் வருது, அது இதுன்னு சொல்லி பயங்கர இதுவாக இருந்தது. அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. நான் அழுகவே கூட நினச்சேன். அந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து ஆக்சுவலாக அழுதுட்டேன். அவ்வளோ பயங்கரமாக நான் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. நான் போனோடனே ஸ்டாண்டிங் ஓஷன் பயங்கரமாக இருந்து வந்துருக்கு. ஏன்னா இந்த படம் சரியான டோக்கன் இல்லை தலைவா. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சைல்ட் சேஃப்டியை பற்றி பேசுகிற படம் வந்து இட் ஓன் இன்வைட் ஆடியன்ஸ் டு தியேட்டர். ஏன்னா அதை வந்து உங்கள் காதில் விழுக வேணாம், அந்த செய்தியை நீங்கள் கேட்க வேணாம், அதை பார்க்க வேணாம். ஸோ அந்த மாதிரி படத்தை நம்ம கொடுத்து அதை பாசிட்டிவ் நோட்டில் என் பண்ணி அதை வரவேற்கிறது வந்து பயங்கர. இது 2ம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. லைஃப் டைம் மறக்க முடியாது இந்த 2மே. இது ஆக்சுவலாக மரத நாணயத்தில் ஒரு இன்சிடென்ட். ஒரு ப்ரொடியூசர், அவர் பேர் சதீஷ்ன்னு நினைக்கிறேன், ஒரு மரத நாணயம் பார்த்துட்டு வந்துட்டு எங்கிட்ட பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க கப்புள்ஸ் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் சண்டே ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள. பெரிய சண்டே ஆயிடுச்சு. பட் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க படத்துக்கு. ஓகே, போயிட்டு படம் முடிஞ்சு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு ஒத்துமையாக வந்திருக்காங்க. வந்துட்டு அது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கள் சண்டேவே அது முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வீரனில் ஆக்சுவலாக நிறையா டிக்கெட் வாங்கி போயிருந்தாங்க. ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு, ஒரு 6 வயசு பாப்பா. அது ஆக்சுவலாக அது வீரன் கேரக்டர் பார்த்துட்டு வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அடிக்கும்போது அது அழுன்னு இந்த பேலஸ் தேட்டரில் அழுது நல்லது படம் முடிஞ்சு எந்திரிக்கவும் இல்லை. அந்தளவு அந்த கேரக்டர் கனெக்ட். கிட்ஸ் கனெக்ட் ரொம்ப சர்ப்ரைஸிங். அது அந்த பொண்ணு அது அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அந்த பாப்பாவை அனுப்பிச்சது அவர் ஹிப்பாப் அதை போய் நாங்கள் பார்க்க வச்சுருந்தோம். அந்த 2மே எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு நிறைய இருக்குது, ஒரு 2-3 சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, இந்த படம் நம்ம எமோஷ்னலாக ஒரு படம் எடுத்திருக்கோம். பட் எந்தளவுக்கு இது எமோஷ்னலாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒருத்தர் கதறி எழுதாரு தேட்டர் வாசலில். நான் இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கல, ரொம்ப அளவு வச்சுட்டாங்க, மனிதன் தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசினார். இப்போ வரைக்கும் எங்கள் டீமில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவரை மறக்கக்கூடாதுன்னா மொதல் அழுது அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப நிகழ்வாக இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கே கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் சார் படம் பார்த்துட்டு ஒரு 100 டிக்கெட் நண்பர்களுக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் படம் பார்க்க சொல்லி, இது மாதிரி என் படத்துக்கு நிறைய நடந்துச்சு. எல்லாரும் நிறைய பேர் ஆமாம் படம் பார்க்க பணம் இல்லையா, வாங்க நான் படம் நான் காசு தரேன், நீங்கள் படம் பாருங்கன்னு எல்லாத்துக்கும் டிக்கெட்டு எடுத்து கொடுத்து படம் பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சேலத்துலலாம் ஒரு டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அயோத்தியோட போஸ்டர் எங்கே ஒட்டியிருக்கோ அது மேலே அவங்க ஒரு A4 ஷீட்டில் எழுதி விட்டுறாங்க.
இந்த படம் பார்க்குறது உங்களுக்கு டிக்கெட் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் டிக்கெட் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ நான் என்னடா படம் தான் எடுத்திருக்கோம், நம்ம இதோட இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகளில் இருந்து நிறைய ஃபோன் எனக்கு, ரொம்ப நன்றி, ஏன்னா தீவிரவாதிம்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க, எங்களை இந்த மாதிரி காமிச்சிருக்கீங்க, துபாய் போயிட்டு வந்துட்டேன், கத்தார் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் இப்போ வரைக்கும், அது மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது 2011 நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதே மாதிரி ஒரு அந்த அம்மா இறந்து ஒரு ஃபேமிலியை அனுப்பிச்சி விட்டாங்க. அது எனக்கு படம் எடுக்கும்போது தெரியாது. ஆஃப்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இது ஒரு 2011 நடந்தது அப்படின்னு தெரியும். அந்த சம்பவத்தில் ஹெல்ப் பண்ணார் இல்லைங்களா, அவர் போய் படம் பார்த்துட்டு எனக்கு அடித்தார். அடித்து என்ன சொன்னார், அந்த பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த உண்மை சம்பவத்தில் இருக்குல்ல அந்த பொண்ணும் இந்த படத்தில் நடிச்சிருக்குல்ல இந்த பொண்ணுக்கும் 90% ஒத்து போகுதுங்கிறார். அதை நான் பார்த்துட்டு எப்படி நடந்துச்சு இது, ஏங்க அதே பொண்ணு தாங்க இது எப்படிங்க நீங்கள் பண்ணீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேசினார். என்னடா இது, அவங்களை இப்போ ரீச் பண்ண முடியுமா, அவங்க எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு. இல்லை என்கிட்ட கான்டாக்ட் இல்லை, ஆனால் அந்த பொண்ணு தாங்க இது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி 1-2 இல்லை, மீடியா எடுத்துகிட்டு போனது, ப்ரெஸ்ஸில் ஷோ போட்டதுக்கப்புறம் அவங்க என்னைய கொண்டாடி, யாருமே படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலை, அங்கேருந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க அவர் முஸ்லீம்னு எனக்கு எங்கேயுமே தோணவே இல்லைங்க. அப்துல் மாலிக்னு சொல்கிறாரு, தாடி வச்சிருக்காரு, கருப்பு கலரில் கயிறு போட்டிருக்காரு, பச்சை சட்டை போட்டிருக்காரு, அப்படியே இருக்குங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லி. ஸோ 1-2ன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும், எனக்கு நிறைய இருக்குது. நிறைய எமோஷனல் இருக்குது. எனக்கு ப்ரெஸ் ஷோ முடிச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும். அதை தாண்டி நான் அதான் ஆல்ரெடி பேசியிருந்த இந்த மாதிரி ஒரு நாள் தேட்டர் விசிட் போயிருந்தோம் வரதராஜா தேட்டரில். நானும் ஹரீஷ் அவரும் போகும்போது அவர் வரத்துக்கு 10-15 நிமிஷம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு. நான் முன்னாடி போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட படம் முடிய போகுது, ஆனால் அவர் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீடியாலாம் வந்துட்டாங்க, எல்லாருமே இருக்காங்க, ஆடியன்ஸ் ஃபுல்லாக ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் என்னென்னா படம் முடிஞ்சோன்னே எல்லாமே கிளம்புறதுக்கு தான் அந்த பேர் போடும்போது கூட யாரும் நிற்க மாட்டாங்க, கிளம்புற அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் ஆடியன்ஸ் எல்லாரையும் ஹோல்ட் பண்ணணும். அவர் வந்துட்டு இருக்காரு ஹரிஷுங்கும் போது வேறு வழி இல்லாமல் சரி நான் தான் போய் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நான் சொல்கிறாங்க இந்த மாதிரி படத்தோட டைரக்டர்னு மொத்த க்ரௌடுமே அவங்க கொடுத்த அந்த கைத்தட்டல் இருக்குல்ல, கைத்தல் கொடுத்துட்டு நான் பேசுகிறேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அவர் ஹரிஷ் வராருன்னா பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மொத்த க்ரௌடுமே படம் முடிச்சுட்டு வெயிட் பண்ண உட்காந்துருந்தாங்க தேட்டரில், யாருமே வெளில போல. அந்த 10-15 நிமிஷமும் அவங்க என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிங்க உங்களுக்கு இது மாதிரி நடந்ததா, என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு, ஒருத்தர் ரொம்ப மதுரையில் போய் பேசும்போது ஒருத்தர் கும்புறினார், இந்த மாதிரி எனக்கு நான் கொஞ்சம் கஷ்டமாகப்பட்டேன் அந்த ஆளால் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அவ்வளோ இதாக அவங்களாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சரி நம்ம இந்த ஆடியன்ஸுக்கு கனெக்டடான ஒரு விஷயம் பண்ணோம், அது அவங்களுக்கு ஈஸியாக போய் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த விஷயம் இருந்ததில்ல. எனக்கு பர்டிகுலராக அந்த தேட்டரில் எல்லாருமே வெயிட் பண்ணி அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்க பேசுகிறத பார்த்து தான் போகணுன்னு அவங்க வெயிட் பண்ணதே எனக்கு பயங்கர, அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருந்தது. உங்களுக்குலாம் ஒரு டன் கணக்கில் இருக்கும் அது இருக்கலே பெஸ்ட்டு சொன்னீங்க. இருக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு எல்லாமே 50 மேலே இருக்கும், அவ்வளோ இருக்கும். எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஒரு கப்பல் சேர்றது. ஓகே அவங்க இருக்கிறவங்க மாறுறாங்க, அது நிறைய சொன்னாங்க. நான் ஒய்ஃபுக்கு சாரி கேட்டேன், என் ஹஸ்பண்ட் நீங்கள் சாரி கேட்டார், இல்லை ஒய்ஃப் அவங்களுக்கு சாரி கேட்குறது, டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு நிறைய பேர் டிவோர்ஸ் நாங்கள் வித்ட்ரா பண்ணோம்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அந்த கப்பலுக்கு இருக்கிற சந்தோஷத்தாண்டி ஒரு பொண்ணு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா 30 வருஷம் பேசிக்கவே இல்லை, அவங்களுக்கு ஏஜ்ல அந்த அப்பா அம்மா படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இப்போ அவர் சண்டை போட்டே தான் இருப்பாங்க. பார்த்துட்டு அவருக்கு போய் சாரி கேட்டு அழுது அவங்க அப்பா அம்மா சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. என் லைஃப்ல நான் பார்க்காம போயிடணும்னு பயந்தேன், அவங்க பார்க்காத மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான கதைகள்லாம் கேட்கும்போது நம்ம டெய்லி யாராவது ஒருத்தவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டாக்டர் கப்பல்லாம் எக்ஸ்ட்ரீமா சண்டை போட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஹஸ்பண்ட் பரவாயில்ல 2 பேரும் பார்த்தாங்க. அதாவது இது எப்படி ஆயிடுச்சுன்னா யாராச்சும் கிளியரமா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க சொல்ற படம். ஆமா, ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வச்சிருக்காங்க. பார்த்துட்டு அவர் அக்கா வச்சு பிளேட்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாரா, வீட்டை விட்டு போறோம்னு சொன்னாரு. அந்த மாதிரிலாம் நிறைய இந்த ப்ரெஸ் மீட்ல தான் எனக்கு ரொம்ப ப்ரெஸ் மீட்ல
இப்போ பட்டாம்பட்டி இப்போ ஃபர்ஸ்ட் படத்தப்போ வந்து ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்கல்ல சந்தோஷமா. அப்பதான் பயப்பா என்ன வந்து பயங்கரமான அந்த படம் பார்த்தாக்கா சில பேர் வந்து பேசுவாங்க கிட்ட யாராவது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கிட்டு போவாங்க திறமையாங்க, உங்களுக்கு பிடிக்கல நடந்து போயிடுவாங்க. மூணாவது படம் உங்களுக்கு பெரிய சைலன்ஸ். இன்னும் நாலாவது படம் திரும்பவும் அதே ஒரு மணி நேரம் பேசுறது இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்க உங்களோட அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரொம்ப தப்பா பேசியிருக்கிறோம் வெளிப்படுத்தப்போம், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ அவரே வந்து நம்ம பாராட்டுறாரு, அந்த அதை எல்லாம் பண்றோம் ரெஸ்பெக்ட். இதெல்லாம் பெரிய கிரெடிட் தானே. அப்படிதான் நான் பார்க்குறேன். லாஸ்டா ஃபியூச்சர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? இன்னொரு 5-10 இயர்ஸ்ல என்னென்ன எவ்வளவு இருக்கும்? இதே தான் இருக்குமா புதுசா நிறைய என்ன பத்தி கேட்குறீங்க? யார் சொன்னாங்க? இப்போ டெக்னாலஜியாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா? டெக்னாலஜி வந்து போயிட்டுருக்கு, அது வந்து எப்படி இது பண்ணுறது, எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்குது. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, டெக்னாலஜி வந்து க்ரியேட்டிவிட்டியை டிமாண்ட் பண்ண முடியாது. க்ரியேட்டிவிட்டி ஷுட் டிமாண்ட் த டெக்னாலஜி. வி கேன் அடாப்ட் த டெக்னாலஜி. அடாப்ட் பண்ணிக்க முடியுமே தவிர அதை வந்து நம்ம அதை ஃபோர்க்ரவுண்டில் வச்சு வேலை பார்க்க முடியாது. ஸோ வி ஷுட் கோ டு த ரூட்ஸ் டு மேக் அ குட் ஃபிலிம். அது ரொம்ப முக்கியம். வாட் எவர் இட் மைட் பி. அது ஏன்னா திங்ஸ் விச் ஆர் மோர் பர்சனல் ஆர் மோர் கிரியேட்டிவ். அது என்னோடய வாழ்க்கையிலேருந்து நான் எடுப்பேன். இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஒரே சம்பவம் நமக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அந்த ஒரு சம்பவத்தை வச்சு யார் படம் பண்ண போகிறான்றது தெரியாது. ஸோ இப்போ ஃப்யூச்சராக அப்படிலாம் எனக்கு தெரியல. இப்போது நான் என்ன ஒரு ப்ராஜெக்ட்லேயும் ஒரு படத்துலையும் அன்லேர்ன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா அது மட்டும்தான் ட்ரைவ், அது தட்ஸ் அ ட்ரைவ். அது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹோல்டே இருக்காது. அவ்வளோதான். ஏன்னா ஆனால் ஒன்று இருக்குது என்னென்னா, கான்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் வில் ஆல்வேஸ் வின். அது ஃப்யூச்சர்னு இல்லை, ஹிஸ்ட்ரியிலே அதுக்கு இருக்குது. ஸோ அதை மட்டும் விட்டுறது இன்னும் தீவிரமாகும்னு நினைக்கிறீங்க? அது விட்டுற வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ ஃபெல்லோ ஃபிலிம் மேக்கர்ஸாக இப்போ நான் எனக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, அதை மட்டும் விட்டுறாத. என்ன படம் பண்ணாலும் அதை வந்து அதை கரெக்டாக அது மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். ஃபால் பேக்காக எல்லா கிரியேட்டர்ஸுமே எல்லா டிரெக்டர்ஸுமே இந்த கான்டென்ட் கரெக்ட் கொஞ்சம் அப்படி மாஸ் மாதிரி போய் அங்கே அடி வாங்க உடனே திருப்பி ஏன் பின்னாடி வரோம்னா, ஐயோ இல்லை தப்பு நடந்துருச்சு, இது இங்கே தான் இருக்குன்னு சொல்லி திருப்பி பின்னாடி வர்றதுக்கான ரீசன் வந்து நம்மளோட ரூட்ஸ் தொடர்றது தான், நம்மளோட சோல் தொடரணும். ஒரு கதை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், நம்ம ஆத்மார்த்தமாக நம்பணும், அதுக்கப்புறம் சொல்லணும். யாருக்கோ எழுதி யாரோ ப்ளீஸ் பண்ணி யாருக்கோ பண்ணணும். அது பண்ணால் அது கண்டிப்பாக மாட்டுவோம், கண்டிப்பாக மாட்டோம். திரும்ப 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 கண்டென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற படம் ஓடுது, நல்லா இருக்குது அப்படிங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இதை இப்போ கொஞ்சம் ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் டைரக்டர் சைட்லேருந்தும் அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியே உணர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதோட விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அடுத்த மீட் பண்ணுற ப்ரொடியூசரை சொல்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான படங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ரைட்டர்ஸோட பங்களிப்பும் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும் அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. தேங்க்யூ. இது வந்து ஆக்சுவலாக எந்த பிளானுமே இல்லாமல் ஒரு பேசிக்காக எடுத்த இன்டர்வியூ. பிளான் இல்லைன்னா ஒரு மாதிரி கான்வர்சேஷனலாக இருக்கும்னு நினச்சேன் இன்டர்வியூ. அண்ட் இது அதுக்கு மீறி நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் லைக் மியூச்சுவல்னு நினைக்கிறேன். நான் கேள்வி கேட்டது நம்ம கான்வர்ஸ் தான் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் கமிங். சூப்பரான ஒரு மேடை. அண்ட் இது நிறைய ஐயோப்பன், எனக்கே சிலதெல்லாம் நிறைய ஐயோப்பனாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன டப்பிக் மேட்ரு, அவர் ப்ரமோஷன் சொன்ன விஷயங்கள், அதெல்லாம் அது ரொம்ப, ஏன்னா we are learning something and I think இது மாதிரி நிறைய இது ஆஃப் ஸ்கிரீனும் நிறைய நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா ஐடியா ஷேரிங் வந்து இவ்வளோ இந்த 1 ஹவர்லேயும் இவ்வளோ நடந்திருக்கு. அண்ட் அடுத்த 10 வருஷத்துல நம்ம எப்படி இருக்கோம் ப்ரொஜெக்ட் பண்ணுறத ஃபில்ம் மேக்கராக நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், எப்படி கொண்டு போகிறோம். கரெக்ட். எஸ் 10 இயர்ஸ் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ரைட்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து என்ன மாதிரி அதாவது ரூல்ஸ் போகிறோம், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னா, இப்போ அங்கே இன்னொருத்தோ அல்ஃபோன்ஸ் வைக்கிறோம் மாதிரி ஆட்கள்லாம் மாற்றி எடிட் பண்ணிப்பாங்க படத்தை. ஸோ என் படத்தை அவர் வந்து ஒரு வாட்டி எடிட் பண்ணி போகிறார். அந்த அளவுக்கு அந்த கொலாபரேஷன் நடக்குது. அதெல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்தோம்னா அது பயங்கரமா இந்த மாதிரியான செஷன்ஸ் தான். அப்போனா இப்போ நம்ம போகும்போது நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம், பேசுவோம். ஸோ அது அப்படிதான் நடக்கும். அது ரொம்ப ஹெல்தி. திஸ் இஸ் குட். ரொம்ப ஹெல்தி.
ப்ளீஸ் டாக் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அடுத்து விக்ரம் சார் படம் அது மார்ச்ல சூப்பர் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். எழுதி தான் இருக்கோம். ஓகே, இதை தாண்டி பெருசாக இப்போதைக்கு அப்டேட் பண்ணணும் இல்லை, ஏன்னா அதோட ஒரு ப்ரோமோ வீடியோ வந்துருக்கு. அவ்வளோதான். மற்றபடி இன்னும் உண்மையாகவே டெக்னீஷியன்ஸும் மற்றவங்களும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஓகே, ஹெல்ப் வேலை முடியல. ஸோ அடுத்த படி இது. பட் ஆனால் அந்த கண்டென்ட் அது கண்டிப்பாக, ஏன்னா அவர் என்னை கூப்பிடும் போதே அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏன்னா விக்ரம் சார் எனக்கு கூப்பிட்டு டேரக்டர் கார்டு போடும்போது கிளாப் பண்ணுப்பா, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றது ஒரு ஸ்டார் அப்படி எனக்கு அது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக அந்த வார்த்தையை கேள்விப்படுறேன். ஃபஸ்ட் டைமாக அது ஒருத்தர் ஒரு ஹீரோ சொல்லி நான் கேட்குறேன். அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு அது இருக்குன்னா அது பயங்கரமாக இருந்துச்சு. அது பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு இந்த மரகநாணி 2 பண்ணுறேன். அது ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஷூட்டு இந்த மாதிரி போயிட்டு அது போக ஒரு த்ரில்லர் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இதே மாதிரி ஹைலி எமோஷ்னலான ஒரு விஷயம். எது பண்ணாலுமே அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கே போய் ஃபுல்லாக விசாரித்து அவங்க கூட இருந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய, ஏன்னா எவ்வளோதான் சிந்திச்சாலும் உண்மையாக நடந்தது அதோட ஒரு படி மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம அயோத்தியில் இப்போ மார்ச்சரி உள்ளே என்ட்ராகும்போது எனக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னோடனே தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தரலன்னு ஒரு 9 வயசு பையன் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். நான் 2019 தீபாவளிக்கு உண்மையிலேயே நான் மதுரை மார்ச்சரியில் தான் இருந்தேன். உண்மையிலேயே ஒரு தீபாவளி அன்றைக்கி மார்ச்சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்போ சொல்கிறாங்க போன வருஷம் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படி பக்குன்னு இருந்துச்சு. அது நம்ம என்ன சிந்திச்சாலும் வராது. ஸோ மேக்ஸிமம் நான் என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா அங்கேயே போவேன், அவங்க கூட இருப்பேன், அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ரைட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் அடுத்த படத்துக்கு. நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் நடக்க போகுது. ராம் இல்லை, இன்னும் எதுவும் பிளான் பண்ணலை. நமக்கு இப்போது தானே படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எதுவும் பிளான் பண்ணல. ஆனால் பட் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எது பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எமோஷன்ஸை கேரி பண்ணுற மாதிரி ஆடியன்ஸ் கொஞ்சம் கனெக்டடான ஒரு படமாக பண்ணணும். அது எந்த ஸ்கேலாக இருக்கட்டும், பட் ஆடியன்ஸுக்கு கனெக்டடான எமோஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. பட் இன்னும் அடுத்து என்ன பண்ண போகிறோம், யார் அப்படின்றதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. யுவராஜ் பிரதரோட கடைசியாக நான் வந்து அடுத்து என்ன பண்ண போறேன். எனக்கு ஆக்சுவலாக நல்ல மார்க்கெட்டாக ஓப்பன் ஆச்சு. நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் பேசினாங்க, எல்லாரும் இன்வைட் பண்ணாங்க, எல்லாரும் பேசினாங்க. இந்த இருக்கப்பட்டோட சக்ஸஸ்க்கு அப்புறமா நல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆடியன்ஸாகவும் ஒரு சின்ன ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸும் நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது எல்லாரையும் மீட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் ஸோ கண்டிப்பாக இப்போ நான் ஏற்கனவே பண்ண ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணணும், அதுதான் ஐடியா. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணணுன்றது தான் பிளான். பட் இப்போ நான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்களாம் பண்ணுற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இருக்கும்ல, நிறைய படம் பார்ப்பீங்களா, அந்த நாலேஜ் இப்போ எனக்கு இருக்காது. அதனால் உட்காந்து ஃபில்ம் மேக்கர்ஸோட ரிசர்ச்சு, ஒரு டைரக்டராக என்னோட டைரக்டர்ஸ் பேலத்தில் என் வாழ்க்கையில் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பயோ பண்ணணும்னா சார், ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பண்ணணும்னா சார், ஸோ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பண்ணால் எந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டரோட பேலட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு. ஸோ அதுக்கு இப்போதுலேருந்தே ஆரம்பிக்கணும்ல ரிசர்ச். அதுக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ரைட்டர்ஸ். ஓகே, இந்த கதை இந்த இவங்க பண்ணட்டும் அந்த கதையை. அந்த மாதிரி நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் இல்லை என் லைஃப் டைம் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் சினிமாவில். ஸோ அதோட ரிசர்ச் தான் நான் பற்றி இருக்கேன். அதை முடிச்சுட்டு எதை ஆரம்பிக்கிறேன்னு பார்க்கணும். This is great. எனக்கு தான் நிச்சயமா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு கொலாபரேஷன் நடக்க போகுது, எதுன்னு தெரியாது. நீங்க எங்க பிரான்ச் ஓபன் பண்ண போறீங்க? மெட்ராஸ் தான் ஆப்வியஸ்லி. நம்ம சாப்பாடு போட்ட சென்னையில தான் பண்ண போறேன். தேங்க்யூ ஆல். இது பெரிய ஆக்சுவலாக பயங்கர ஒரு ஆர்கானிக்கான கான்வர்சேஷன். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெல். அண்ட் இதே கண்டென்ட் ட்ரிவன், இதே பேஷன் ட்ரிவனா படங்கள் நீங்க எல்லாம் பேசும்போது அவ்வளோ நமக்கு எனர்ஜி ஏறுது. ஆஹா பரவாயில்லடா அப்படின்ட்டு. இப்போ அடுத்தடுத்த படங்கள் இன்னுமே கண்டென்ட் ஸ்ட்ராங்காக படங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் கம். தேங்க்யூ. தேங்க்யூ.